பொதுவாவே ஒரு வீடு கட்டி புதுசா நம்ம பால் காய்ச்சி அந்த வீட்டுக்கு போனாலும் சரி, இல்ல வாடகைக்கு ஒரு வீட பார்த்து அங்க பால் காய்ச்சி போனாலும் சரி, வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு தேவையான அமெனிட்டீஸ் இருக்குதா? அதாவது நமக்கு ஏத்த மாதிரி இந்த மாடலர் கிச்சன் இருக்கா, அது இருக்கா, இது இருக்கான்னு பார்க்குறத விட, வாஸ்து கரெக்ட்டா கட்டியிருக்கிறாங்களா? இந்த வாஸ்து பிரகாரம் பாத்ரூம் இருக்கா? வாஸ்து பிரகாரம் கிச்சன் இருக்கா? வாஸ்து பிரகாரம் அந்த மெயின் வாசல் இருக்குதா? இதெல்லாம் வந்து உங்கள்ல எத்தன பேர் பார்த்துருக்கீங்க? இப்போ வரைக்கும் எத்தனை பேர் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி வாஸ்து பார்த்து தான் நான் வீட்டுக்கு போவேன் பிரதர். அப்படின்னா தான் என்னோடய லைஃப் நல்லாயிருக்கும். அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்லாம் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணுறீங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இந்த வாஸ்து பார்த்து வீடு கட்டுறதுங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்றுன்னு சொல்லி என்னோடய சர்க்கிள்லேயும் நிறைய கேள்விப்பட்டிருக்கேங்க. ஆனால் எனக்கு அதில் பெருசாக உடன்பாடு இல்லை. என்னோடய ஒய்ஃப் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி வாஸ்து வந்து கரெக்டாக பார்த்து கட்டியிருக்கிறாங்க, இந்த வீட்டுக்கு போகலாம்ப்பா, நல்ல வீடுப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. அப்படி போயுமே நம்ம நிறையா வீட்டில் வந்து நிறைய நெகட்டிவ் எனர்ஜிலாம் அனுபவிச்சிருக்கிறோம். அதை பற்றின ஒரு தொகுப்பை நான் ஒரு ஸ்டோரியாகவே போட்டிருப்பேன். நீங்கள் ப்ரீவியஸாக பார்த்துருந்துருப்பீங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியிலேருந்து உங்களோட மைண்ட் செட் எல்லாமே இதுக்கப்புறம் நான் வாஸ்து பார்த்து தான் வீடு கட்டுவேன், வாஸ்து பார்த்து தான் நான் வீட்டுக்கும் போவேன், வாடகைக்கும் போவேங்கிற மாதிரி, பேச்சுலராக இருந்தாலுமே நான் வாஸ்து பார்த்து தாங்க போவேன் அப்படிங்கிற அளவுக்கு பயங்கரமான ஒரு ஸ்டோரி தான் இன்னைக்கு எனக்கு வந்திருக்குது. அதைத்தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். அவங்களோட வாழ்க்கையில் அப்படி என்ன நடந்துச்சு, வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி நடந்த இடம் சென்னைங்க. சென்னையில் அண்ணா நகரில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். சூர்யாங்கிற பையன் ஸ்ரீலங்காவை சேர்ந்தவர். சூர்யாவுக்கு சென்னையில் 2015 ஐடியில் வேலை கிடைக்குதுங்க. ஐடியில் வேலை கிடைச்சதுக்கப்புறமா அவர் இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே தான் பேச்சுலராக ஸ்டே பண்ணி அவரோட வீட்டுக்கு அமௌண்ட்லாம் அனுப்பிட்டு இருக்கிறாரு. இந்த டைமில் அப்பர்ணாங்கிற ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாருங்க. அந்த பொண்ணு சென்னை பொண்ணு. ஸோ இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணது மட்டும் இல்லாமல் லிவிங் டுகெதர்லையும் இருக்கிறாங்க. அண்ணா நகரில் ஒரு வீடு எடுத்து லிவிங் டுகெதரில் இவங்க இருந்தது மட்டும் இல்லாமல் இவங்களுக்குன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டும் சேர்த்து வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரூவாக லவ் பண்ணுற காரணத்தினால கொஞ்சம் அமௌண்ட், அதை ரெண்டு பேருமே ஒரே ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாங்க. மாச அமௌண்ட்டில் அந்த பொண்ணு வீட்டுக்கு அனுப்புறதுக்கு போக அவங்க கொஞ்சம் அமௌண்ட்டும், இவரோட வீட்டுக்கு அனுப்புறதுக்கு போக கொஞ்சம் அமௌண்ட்டை எடுத்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு தெரியும் இவங்க ரெண்டு பேர் தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க, இவங்களுக்குன்னு ஒரு ஃபியூச்சர் இருக்குது, இந்த வீட்டையே கூட நம்ம வாங்கிடலாம். ஏன்னா இந்த வீட்டுக்கு இவங்க வந்ததுக்கு அப்புறமா இவங்களோட லவ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகுது. அது போக இந்த வீட்டையே வாங்கிடலாம், நம்ம ரெண்டுக்கு தான் இருக்கிறோம், இப்போ லிவிங் டுகெதரில் இருக்கிறோம், ஓனரும் இங்கே எல்லாம் ஃபாரினில் இருக்கிறாரு, பட் இந்த வீடை வந்து நம்ம அவர்கிட்ட விலைக்கு கேட்டால் கொடுத்துருவாரு, அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டுங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? அந்த அமௌண்ட்டை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. 2018 சூர்யா அப்பர்ணா கிட்ட கேட்குறாரு, நான் உங்கள் வீட்டில் வந்து பேசட்டுமா, நம்ம வந்து மேரேஜ் பண்ணிக்கலாமா, இதுதான் கரெக்டான இயர், எனக்கு தெரிஞ்சு இப்போ நம்ம கல்யாணம் பண்ணோம்னா இன்னொரு ஒரு 3 இயர்ஸில் நம்ம செட்டில்ட் ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாருங்க. அதுக்கு அப்புறம் நான் என்ன சொல்கிறாங்கன்னா, அஸ் யூஸ்வல் எல்லாரோட வீட்லேயும் நடக்கிறது தான் அவங்களும் சொல்கிறாங்க. எங்கள் வீட்டில் வந்து கேட்டேன்னா கண்டிப்பாக எங்கள் அப்பா கொடுக்க மாட்டார், அதுவும் நீ வந்து ஸ்ரீலங்கா பையங்கிறனால சுத்தமாக கொடுக்க மாட்டாங்க, எனக்கு எப்படி சொல்கிறேன்னு தெரில, ஆனால் எனக்கு நீ தான் வேணும், நீ வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப இவங்களுக்குள்ள ஒரு சென்டிமெண்ட்டாக போயிட்டு இருந்துருக்குதுங்க. ரெண்டு பேருமே என்ன வருதோ பார்த்துக்கலான்னு சொல்லி அவங்கவுங்க வீட்டில் சொல்கிறாங்க. இந்த மாதிரி நான் அப்பர்ணாங்கிற பொண்ணை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சூர்யா அவரோட வீட்லேயும், சூர்யாவை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்பர்ணா அவங்களோட வீட்லேயும் சொல்லும்போது ரெண்டு பேர் வீட்லேயுமே இவங்க எதிர்பார்த்த மாதிரியே வேணாம், அப்படிலாம் பண்ணக்கூடாது, இதில் எங்களுக்கு உடன்பாடு கிடையாது, என்ன வயசாச்சு உங்களுக்கு, எதுக்கு நீலாம் வந்து லவ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரிலாம் ரெண்டு பேரோட வீட்லேயும் பேசியிருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே வீட்டை எதிர்த்துட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிவிட்டு இப்போ இருந்த ஃப்ளாட்டை போயிட்டு ஓனர்கிட்ட கேட்குறாங்க. ஏன்னா இவங்க ஒரு அமௌண்ட் சேர்த்து வச்சுருக்காங்க இல்லையா, ஒரு 10 lakhs வரைக்கும் ரெண்டு பேருமே ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டு சேர்த்து வச்சுருந்துருக்காங்க. இப்போது கல்யாணத்துக்கு அப்புறமா இந்த ஓனர்கிட்ட கேட்கும் போது, ஏம்மா அப்படிலாம் இல்லைம்மா, என்னோட பையனுக்காண்டி தான் நான் அந்த வீடை வாங்கினேன், இதெல்லாம் நான் சேல் பண்ணுற மாதிரி இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமா அதே ஏரியாவில், இந்த அண்ணா நகரில் ஒரு ஏரியாவில் இவங்க போய் வீடு பார்த்துருக்குறாங்க ஒரு ஃப்ளாட்டில். இந்த ஃப்ளாட்டில் போய் பார்த்த உடனேயுமே ரொம்ப பிடிச்சிருச்சு, கையில் வேற காசு இருக்குது. ஸோ இனிஷியல் அமௌண்ட்டு போட்டு ஒரு இஎம்ஐயை போட்டு இந்த வீடை வாங்கிடலான்னு சொல்லி முடிவு எடுத்துடுறாங்க. கல்யாணம் முடிஞ்ச கையோட அடுத்த 1 மாதத்துலேயே புது வீடு வாங்கிடுறாங்க.
2 பேருமே நல்லா உழைக்க ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக சம்பாரித்து இந்த இஎம்ஐ அடைச்சி சொந்த வீடு ஆக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஆக்கிடலாம் சூர்யான்னு சொல்லிட்டு அபர்ணாவும் சூர்யாவும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. 2 பேரும் கல்யாணத்துக்கு அப்புறமா இந்த வீடு வாங்கி இவங்களோட லைஃப் வந்து நல்லா ஸ்மூத்தாக தாங்க போயிட்டு இருந்திருக்குது. சின்ன சின்ன சண்டைகள் வருமா, சின்ன சின்ன சண்டைகள் வந்தாலுமே அவர் சூர்யா வந்து பொறுத்து போயிடுவாராம். இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பான்னு சொல்லிட்டு அவரே ஒரு மாதிரி ஜாலியாக கொண்டு போயிடுவாராம். அதே மாதிரி தான் அபர்ணாவுமா சும்மா சும்மா வம்பிழுக்க மாட்டாங்களாம். ஒருவேளை அவரே எதனா அரட்டி பேசினா கூட அவருக்கு கொஞ்சம் பணிஞ்சு போயிடுவாங்களாம். சரி விட்றா, நம்ம 2 பேர் தான் இருக்கோம், எனக்கு நீ உனக்கு நான் அப்படிங்கிற மாதிரி இவங்களோட வாழ்க்கை நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. 1 வருஷத்துக்கு அப்புறமா இவங்க 2 பேரும் வீடு வாங்கின விஷயம் இவங்களோட வீட்டுக்கு தெரிய வருது. 2 பேரோட பேரண்ட்ஸும் அந்த சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா எங்களுக்கு அப்போவே தெரியும் நீங்கள் 2 பேரும் நல்லா வந்துடுவீங்கன்னு சொல்லிட்டு, நீங்கள் 2 பேருமே லவ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நாங்களே உங்களுக்கு காசுலாம் கொடுத்து உங்களை வந்து என்கரேஜ் பண்ணோன்னா அது நல்லா இருக்காது, நீங்கள் வந்து மெத்தனமாயிருவீங்க, அதாவது சோம்பேறியாயிருவீங்க, அதனால தான் உங்களை இந்த மாதிரி நாங்கள் ட்ரீட் பண்ணோம் அப்படி இப்படின்னு சொல்லி என்னென்னமோ பேசினாங்க. சரி வீட்டுக்கு வந்தாங்களா, சாப்பிட்டாங்களா, ஒரு 2 நாள் தங்கினாங்களா, கிளம்புனாங்களான்னு இல்லாமல், ஏம்மா 1 வருஷம் ஆச்சு கல்யாணமாகி, இன்னும் வயிற்றுல எதுவும் புள்ளப்பூச்சி இல்லையா, வயிற்றுல எதுவும் உண்டாகலையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அபர்ணாவை நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. 2 வீட்டாளுங்களுமே, அதாவது பொண்ணு வீட்டு சைடுமே நோண்டுறாங்க, மாப்பிள்ளை வீட்டு சைடுமே நோண்டுறாங்க. இவங்க வந்து இல்லை இன்னும் நாங்கள் பிளான் பண்ணல, இப்போ தானே 2 பேரும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வீடை இஎம்ஐலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் எங்களுக்குன்னு சொல்லி ஒரு கோல்ஸ் இருக்குது, ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறம் பிளான் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ரொம்ப அட்வைஸ் மலையை போட்டு பொழிஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிருக்கிறாங்க. இவங்களாம் வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறமா இவங்களோட லைஃப் ஸ்டைல் நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. ஆஸ் யூஸ்வல் இவங்க வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து எப்பயுமே சேர்த்து வைப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் போட்டுட்ருக்குறாங்க. படிப்படியாக ஒரு 3 மாதத்துக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னா, இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இருக்கிற அமௌண்ட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மைனஸ் ஆக ஆரம்பிக்குது. எதனாலனா இவங்க 2 பேருக்குமே வேலையில் அடுத்தடுத்து பாதிப்பு வருதுங்க. முதல்ல சூர்யாவுக்கு ப்ரமோஷனாக போயிட்டு இருந்த விஷயம் அப்படியே கீழே இறங்க ஆரம்பிக்குது. அவரோட ஒர்க்கு பிடிக்காம, அவர் கரெக்டாக பார்க்குற ஒர்க்குமே அவரோட நேரமாக என்னன்னு தெரியாமல் அடுத்தடுத்து மேனேஜர்கிட்ட திட்டு வாங்கி அவருக்கு அடிமேல் அடி விழுந்துருக்குதுங்க. அதாவது வேலையே போக வேண்டிய நிலைமையெல்லாம் வந்திருக்குது சூர்யாவுக்கு. அதே மாதிரி தான் அபர்ணாவுக்கும் நடந்துட்டு இருக்குதுங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் அவங்களுக்குன்னு சொல்லி போட்டு வச்சிருந்த அமௌண்ட்டும் ஃபுல்லாக கரைஞ்சிருது. அது போக இஎம்ஐக்கு கட்ட வேண்டிய அமௌண்ட்டும் அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்குதுங்க. அவங்களோட அன்றாட தேவைக்கு மட்டும்தான் பார்த்துக்க முடியுதே தவிர்த்து இப்போ இஎம்ஐக்கு காசு இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கிட்டத்தட்ட ஒரு 5 மாதத்துக்கு இஎம்ஐக்கு காசு வாங்கி வாங்கி கட்டியிருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு திருப்பி கொடுக்கணும் இல்லையா, அதனால யாருமே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ ஆல்ரெடி வாங்கின அமௌண்ட்டே வந்து இன்னும் வரணும், அதுவே நீ கடன் வச்சிருக்கிற, அதை கொடுத்துட்டு நீ வாங்கிக்கங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலையாங்க. இவங்களோட வாழ்க்கை அப்படியே தலைகீழ புரட்டி போட்ட மாதிரி ஆயிடுது. அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க, அப்புறம் அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்குறாங்க. சூர்யா அவரோட அப்பா அம்மா கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் அன்னைக்கே சொன்னோம்ல, நீங்கள் வந்து குழந்தை பெற்றுக்கோங்க, குழந்தை வந்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து செய்வோம் உங்களுக்கு, அது வரைக்கும் நாங்கள் செய்ய மாட்டோம், நீங்கள் 2 பேரும் ஒரு மாதிரி ஆடம்பரமாக காசெல்லாம் கரைச்சிருவீங்க அப்படி இப்படின்னு ஓவராக பேசியிருக்கிறாங்க. அன்றைக்கி வீடு வாங்கியிருக்கிறாங்கன்னு உடனே வீட்டுக்கு வந்து எங்களுக்கு அன்றைக்கே தெரியும் நீங்கள் வீடு வாங்கிடுவீங்க நல்லா வந்துடுவீங்கன்னு சொன்ன அதே சொந்தங்கள், அதே பேரண்ட்ஸ் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா தான் நாங்கள் வந்து காசு கொடுப்போம், நீங்கள் ஆடம்பரமாக செலவழிக்கிறீங்கிறாங்களாம். இப்போது இவங்க 2 பேருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்குறாங்க. ஒரு மாதிரி இந்த வீடையே வித்துடலாமா அப்படிங்கிற நிலைமைக்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. ஒரு நாள் சூர்யா குக்கிங் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு கிச்சனில், அபர்ணா ஹாலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு விக்கல் எடுத்துருக்குது. சூர்யா கொஞ்சம் வாட்டர் மட்டும் எடுத்துக்கூட அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஏய் உனக்கு என்ன கை கால் இல்லையா, நான் சமைச்சிட்டு தானே இருக்கேன், நீ போய் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல, ஏய் என்ன ஓவரா பேசுகிற, உன்கிட்ட தண்ணி தானே கேட்டேன், நான் என்ன சரக்கா கேட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல, இப்படியே ஒரு சின்ன விஷயம் அவங்களே எந்திரிச்சு போய் தண்ணி எடுத்து குடிச்சிருந்துருக்கலாம், இல்லை அவங்க கேட்டவொடனே தண்ணி பிடிச்சி கொடுத்துருந்துருக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெரிய சண்டையாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. அவங்கள அறியாமலே 2 பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கிறாங்க. ரொம்பவே ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போயிடுறாங்க. 2 பேருக்கு தூக்கம் கிடையாது. நைட்டெல்லாம் வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களாம், குழம்பிக்கிட்டே இருப்பாங்களாம். சூர்யா கை நீட்டவும் ஆரம்பிச்சிருக்கிறாரு. வைஃபை திட்டாத ஒரு மனுஷன் அபர்ணாவை வந்து கையை நீட்டி அடிக்கிற அளவுக்கு வந்திருக்கிறாரு. இவங்களோட லைஃப்பில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அபர்ணா தனியாக இருக்கும்போது அவங்களுக்கு தோணுமாங்க, ஓகே நம்ம தான் தப்பாக பேசிட்டோமோ, சரி சூர்யா வீட்டுக்கு வந்த உடனே அவனை சமாதானப்படுத்திடலாம், சாரி கேட்டுடலாம், காலில் கூட விழுந்துடலான்னு சொல்லிட்டு அவங்க மைண்ட் செட் பண்ணி வைக்கும் போதெல்லாம் சூர்யா குடிச்சிட்டு வருவாராங்க வீட்டுக்கு. சூர்யாவுக்கு குடிக்கிற பழக்கமே கிடையாதான், எந்த ஒரு கெட்ட பழக்கமே இல்லாத மனுஷன் திடீர்னு குடிக்க ஆரம்பிக்கிறாரு.
ஆட்டோமேட்டிக்காக டிப்ரெஷனுக்குள்ளே போகும்போது அவர் குடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து வெளியே அன்டைமில் சுத்தவும் ஆரம்பிச்சிருக்கிறாரு. வீட்டுக்கு வரதே 1 மணி 1:30 மணிக்கு தான் வருவாராங்க. எப்பவுமே ஒரு 9 மணி 9:30க்குள்ளே வர மனுஷன் 12:30 மணி 1 மணிக்கு மேலே தான் வர ஆரம்பிச்சிருக்கிறாரு வீட்டுக்கு. மறுபடியும் இவங்களுக்குள்ள சண்டை முத்த ஆரம்பிச்சிருது. ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே போய் அபர்ணாக்கு என்ன தோணுதுன்னா, இவரை டைவர்ஸ் பண்ணிடலாம், டிவோர்ஸ் தான் கரெக்டான விஷயம்னு சொல்லிட்டு அதுக்குண்டான வேலையை பார்க்கலான்னு ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு ஒரு குட் நியூஸ் வருதுங்க. அபர்ணா மாசமா இருக்கிறாங்க. அபர்ணாக்கு அன்னைக்கு லீவாங்க, வீட்டில் தான் இருக்கிறாங்க. ஸோ மார்னிங் இந்த விஷயத்த அவங்க பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறக்குது. ஓகே, நம்மளோட வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுக்குற விதமாக ஒரு குழந்தை நமக்கு வரப்போகுது. இந்த விஷயத்த நம்ம சூர்யா கிட்ட சொல்லிட்டு, இந்த வீடு தான் நமக்கு ராசியாக இல்லைன்னு நினைக்கிறேன், ஏன்னா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இது எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. படிப்படியாக இந்த 1 வருஷம் இந்த வீட்டில் இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, இவங்களோட அப்பா அம்மா வீட்டுக்கு வந்துட்டு போனதுனால தான் ஒருவேளை அவங்க தான் எதனா சூனியங்கனியை வச்சு இவங்கள நல்லா இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு இவங்களோட வாழ்க்கை கெட்டு போகணும்னு சொல்லி எதனா பண்ணியிருப்பாங்கன்னு தான் எனக்கும் தோணுச்சுங்க. இல்லைனா இந்த சொந்தக்காரங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதில் யாராச்சும் ஒருத்தர் செய்வினை ஏவல் இந்த மாதிரி எதனா ஒன்று வீட்டில் வச்சுட்டு போய், ஏன்னா நம்ம ஒரு வீடு கட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சொந்தக்காரங்கள்லாம் கூப்பிட்டு நான் சந்தோஷமாக தான் காட்டுவோம். ஆனால் அதை அவங்க எப்படி எடுத்துப்பாங்கங்கிறது நமக்கு தெரியாது இல்லையா, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா, அதனால கூட இருக்கலாம் நான் நினச்சேங்க. இப்படி தான் அபர்ணாவுக்குமே தோணி இருக்குது. ஆனால் அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக யோசித்து பார்க்குறாங்க. இந்த வீடை என்னைக்கு வாங்கினாங்களோ அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக, அதாவது இந்த வாழைப்பழத்தில் ஊசி இறக்குன கதை கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இவங்களோட வாழ்க்கைக்குள்ள அடிமேல அடியாக விழுந்துக்கிட்டு இருந்திருக்குதுங்க. சின்ன சின்ன அடியாக விழுந்துட்டு இருந்திருக்குது. ஆஃப்டர் 1 இயருக்கு அப்புறமா பெரிய அடியாக விழுக ஆரம்பிச்சிருக்குது. இந்த வீடு தான் காரணம். நம்ம இந்த வாஸ்து, இந்த ஃபேஸிங்லாம் பார்த்து, என்ன ஃபேஸிங் இதெல்லாம் பார்த்து வாங்காமல் அவசர அவசரமாக கையில் காசு இருக்குங்கிறதுக்காக ஒரு வீடை வாங்கினது தப்பாக போச்சு. சூர்யா வரட்டும், இன்னைக்கு இந்த விஷயத்த சொன்னதுக்கப்புறமா அவன் கண்டிப்பாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவான். அவனை வெளியே ஒரு கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு உட்கார வச்சு அங்கே வச்சு சொல்லிடலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாங்க. நைட்டு 10 மணி ஆகுது, 11:30 மணி ஆகுது. சூர்யா 12 மணிக்கு வீட்டுக்கு வராருங்க. அப்போ வரைக்குமே இவங்க ஹாலில் அந்த டைனிங் டேபிளில் தான் உட்காந்துட்டு இருந்துருக்குறாங்க. சூர்யா வந்ததுக்கப்புறமா அவர்கிட்ட ஆசையாக சொல்லலான்னு சொல்லி கதவை திறந்துருக்குறாங்க. பார்த்தா அவர் ஃபுல்லாக குடிச்சிட்டு மட்டையாகிற நிலமையில இருக்கிறாராங்க. அப்படியே ஒரு மாதிரி ஃபுல்லாக குடிச்சிருக்கிறாராம். எதுவுமே பேசாமல் அபர்ணா அழுதுகிட்டே போய் அவங்க பெட்டில் படுத்து தூங்கிடுறாங்க. சூர்யா குடி போதையில் வீட்டுக்குள்ளே வந்தது மட்டும் இல்லாமல் பாத்திரங்கள்லாம் கீழே போட்டு டம்மு டம்முன்னு ஒரு மாதிரி சத்தம் போட்டிருக்கிறாருங்க. ஏய், நாளைக்கு நான் பாண்டிச்சேரிக்கு போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரிப்புக்கு போகிறேன், அதை சொல்கிறதுக்கு தான் நான் வீட்டுக்கே வந்தேன், நான் இங்கேருந்து கிளம்புறேன், இப்போ வந்து கதவை சாத்திக்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அவங்க எதையுமே கண்டுக்கல, அழுதுகிட்டே தான் இருந்திருக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரே டோரை லாக் பண்ணிவிட்டு ஹால்லேயே படுத்து தூங்கிட்டாராங்க. மார்னிங் சூர்யா எந்திரிச்சிடுறாரு, அபர்ணா எந்திரிக்கலை. ஏன்னா அவங்க நைட்டு தூங்குறதுக்கே லேட் ஆகிடுது. இப்போது அவங்கள வந்து எழுப்புறாரு. ஏய், நான் பாண்டிச்சேரி போகிறேன் அபர்ணா, உன்ட்ட நேற்று நைட்டே சொன்னேன்ல, எந்திரி வா, கதவை வந்து லாக் பண்ணிக்கோ அப்படிங்கிறாரு. அவங்க எந்திரிக்கவே இல்லை, ரெஸ்பான்ஸே இல்லை. இவர் கடுப்பாயிடுறாருங்க. எப்போவுமே அவங்க எந்திரிக்கலைன்னா டக்குன்னு அந்த போர்வையை எடுத்து விட்டுட்டு அவங்கள ஒரு உழுக்கு வரோம். அதே மாதிரி அந்த போர்வையை எடுத்துட்டு பார்த்த மனுஷனுக்கு ஒரு ஷாக்குங்க. அபர்ணா படுத்திருக்கிறாங்க. அவங்களோட பெட்ஷீட் வந்து ஒயிட் கலர் தானா, அந்த பெட்ஷீட் ஃபுல்லாக பிளட்டாங்க, பிளட்டு போயிட்டு இருக்குதான். பார்த்தோன்னே இவருக்கு ஒரு மாதிரி படப்படன்னு வந்து அபர்ணான்னு சொல்லிட்டு பயந்து போயிருக்கிறாரு. வேமா அவங்கள தட்டி தட்டி எழுப்பியிருக்கிறாரு. ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாரு. இப்போ சூர்யாவால் ஒரு விஷயத்த புரிஞ்சிக்க முடியுது. நேற்று நைட்டு எதனால் அபர்ணா முடிச்சிருக்கணும்? எப்பவுமே தூங்கிட்டு இருப்பாங்களாம். சூர்யா வரும்போது தூங்கிட்டு தான் இருப்பாங்களாம். இவர் ரொம்ப நேரம் காலிங் பில்ல அமுக்குனதுக்கு அப்புறமா தான் அவங்க வந்து கதவை ஓப்பன் பண்ணுவாங்களாம். அப்போ நேற்று ஏன் இவ ஒரே பில்ல வந்து ஓப்பன் பண்ணணும்? கையில் வேற ஏதோ வச்சிருந்தாலேன்னு சொல்லிட்டு அவருக்கு இப்போ தான் ஒரு விஷயமே புரிய ஆரம்பிக்குது. அபர்ணா மாசமாக இருந்திருக்கிறா, அதை சொல்ல தான் வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவங்கள கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருக்கிறாருங்க ஆம்புலன்ஸில். ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறமா அபர்ணாவோட வயிற்றில் இருந்த சிசு கலைஞ்சிருச்சுங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிய வருது. ஒருவேளை நம்ம தான் கரெக்டாக கேர் பண்ணலை, அதனால தான் தன்னோட குழந்தை இப்படி ஆயிடுச்சு, அப்புறம் நான் விட்டுட்டோமேன்னு சொல்லிட்டு அவரோட மனசுக்குள்ளே தோணிட்டு இருந்திருக்குதுங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்த டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களோட ஸ்டொமக்கில் யாரோ ஒருத்தவங்க ஓங்கி எத்திருக்கிறாங்க, இல்லைன்னா பஞ்ச் பண்ணியிருக்கணும். அதனால தான் அந்த ப்ரெஷர் தாங்காமல் இவங்களுக்கு அபார்ஷன் ஆயிடுச்சுங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க டாக்டர். அன்னைக்கு நைட்டு முழுக்க அபர்ணா அவங்களோட ரூமில் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. சூர்யா ஹாலில் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறார். அவர் சாப்பிட்டுட்டு இருக்கும் போதே மட்டையை அப்படியே படுத்தவர் தான். அதோட தான் காலையில் எந்திரிச்சிருக்கிறாரு. அப்புறம் எப்படி அபர்ணாவோட ஸ்டொமக்கில் வந்து அவர் பஞ்சோ இல்லை
எட்டி உதைச்சிருக்க முடியும்? அவருக்கு செம்ம கன்ஃபியூஷனுங்க. சூர்யாவுக்கு ஒரு மாதிரி கில்ட்டியா இருந்திருக்குதுங்க. ஒருவேளை நேற்று நைட்டு நம்ம குடிக்காம வந்திருந்தா அபர்ணா சொல்ல வந்த விஷயத்த கேட்டு இன்னும் கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாமோ, நம்ம அபர்ணா கூடயே பெட்லேயே படுத்து தூங்கி இருக்கலாமோ, அவளை பத்திரமா பார்த்து இருந்திருக்கலாமோங்கிற மாதிரி பல தாட்ஸ் ஓடிட்டு இருக்கும்போது சூர்யாவோட அம்மா கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. எடுக்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டு ஒரு 3 மிஸ்டு கால், அதாவது அடுத்தடுத்து அதை அட்டன் பண்ணாமே விட்டுறாரு. 3 மிஸ்டு காலுக்கு அப்புறம் 4வது அவங்க கால் பண்றாங்க. ஒருவேளை விஷயம் தெரிஞ்சு தான் கால் பண்றாங்களா? எப்படி தெரிய வரும்? நான் சொன்னா தானே அம்மாவுக்கு தெரியும். சரி என்னன்னு கேட்போம்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டன் பண்ணா அவங்க வள்ளு வள்ளுன்னு விழுக ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்டா 4 தடவை ஃபோன் பண்ணிட்டு இருக்க, என்னடா பண்ணிட்டு இருக்க, உன் பொண்டாட்டி பேச்சை கேட்டு ஆடிக்கிட்டு இருக்கியா? சரி என்ன ஏதோ பிரச்சனைன்னு சொன்னீங்க, அடுத்து வந்து எதுவுமே சொல்லலை, இஎம்ஐக்கெலாம் கட்டுற காசு இருக்கா, இல்லை வீடை வித்துட்டிங்களா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரியான வார்த்தைகள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன குழந்தை உண்டாச்சா இல்லையா, என்னதான் சொல்கிறா அவன் பொண்டாட்டி அப்படிங்கிற மாதிரி அந்த அன்னைக்கு சொல்லிட்டு போனாங்க இல்லையா, வயிற்றுல புள்ள பூச்சி உண்டானாதான் உங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம் அது இதுன்ட்டு. அது சம்மந்தமாக கேட்டவொடனே இவருக்கு அழுக வந்துடுது. ஏன்டா அழுகுறன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கும்போது நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறாருங்க. சொன்னதுக்கப்புறமா சூர்யாவோட அம்மா அடுத்த ஃப்ளைட்லேயே கிளம்பி இங்கே வந்துடுறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறமா அவங்க டாக்டர் கிட்ட போய் கேட்கும்போது டாக்டர் இதே விஷயத்த தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு இன்டர்னல் ஆர்கான், அதாவது கர்ப்பப்பைக்கு பக்கத்தில் ஒரு அடி விழுந்திருக்குது. ஆனால் வெளியே வயிற்றுலையோ இல்லை ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது அது சுற்று வட்டாரத்தில் எங்கேயுமே மார்க் எதுவுமே இல்லையாங்க. ஒரு மாதிரி குத்துனா அதுக்கு ஒரு மார்க் விழுகுமா, கண்ணி போய் ஒரு மாதிரி ரெட்டிஷாக இருக்குது, இல்லை உள்ள அழுத்தமாக தெரிஞ்சிருமா, கையை வச்சு குத்துனாங்களா இல்லை காலை வச்சு எத்துனாங்களாங்கிறது தெரிஞ்சிருமா. எதுவுமே இல்லையாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரூஃப், எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லையா. ஆனால் வயிற்றுல அடி விழுந்திருக்குது, கர்ப்பப்பைக்கு பக்கத்தில் அடி விழுந்திருக்குது. அது பலமாக விழுந்தனால தான் அவங்களும் கொஞ்சம் வீக்காக இருந்திருக்கிறாங்க. ஸோ அவங்கள போட்டு யாரோ அடின்னு அடித்த மாதிரி தான் இருக்குது அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சூர்யாவுக்கு இன்னுமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுதுங்க. யார் அடிச்சிருப்பா? 2 பேர் தான் வீட்டில் இருந்திருக்கிறாங்க. சூர்யாவுக்கு நல்லா தெரியும் அவர் ஹாலில் தான் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாரு. அவங்களோட ரூமில் தான் படுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. சரி ஓகே, இதை பற்றி பேச வேணாம், ஏன்னா அபர்ணா வந்து இன்னும் மயக்கத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்க உயிர் பிழைப்பாங்களா பிழைக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. யார்? சூர்யாவோட அம்மா. என்னம்மா பேசிகிட்டு இருக்க, அவள் மயக்கத்தில் தான்மா இருக்கிறா, ஏமா இப்படிலாம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு சூர்யா கத்தும்போது டாக்டர் அவங்கள வெளியே இருக்க சொல்லியிருக்கிறாங்க. இப்போது டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து சேஃபாக தான் இருக்கிறாங்க, ரொம்ப டேஞ்சர்னு சொல்ல முடியாது, ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொல்ல முடியாது, கண் முழிச்சதுக்கப்புறம் பார்ப்போம். அது மாதிரி அவங்க இதுக்கப்புறம் குழந்தை வந்து பெற்றுக்கக்கூடாது 2 வருஷத்துக்கு. அப்படி ஒரு வேளை 2 வருஷத்துக்கு உள்ளேயே அவங்க கர்ப்பமானாங்கன்னா அவங்கள வந்து காப்பாற்ற முடியாது, என்ன வேணாலும் நடக்கலாம், அபார்ஷன் ஆகலாம், இல்லை இவங்களோட உயிருக்கே ஆபத்து அமையலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சும்மாவே அவங்க அம்மா வந்து போன தடவை வீட்டுக்கு வந்தப்போ புள்ள பூச்சி உண்டாச்சா, வயிற்றுல இன்னுமா வரல, 1.5 வருஷம் ஆச்சு, இன்னும் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ரொம்ப தான் பேசியிருக்கிறாங்க. இப்போ டாக்டர் வேற 2 வருஷம் ஆகும்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க அம்மாவுக்கு இதில் பிடிப்பு இல்லைங்க. இப்போ அவங்க பையன்கிட்ட போய் சொல்கிறாங்க, ஏண்டா என்னடா இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க, 2 வருஷம்னா ஆல்ரெடி 1.5 வருஷம் போச்சு, இன்னும் 3.5 வருஷமா, என்ன இது சரிப்பட்டு வருமா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. இவருக்கு கோபம் வந்திருக்கு. இங்கே பார், இந்த மாதிரிலாம் பேசாத, நீ எதுக்கு அழுகிறேன்னு கேட்டால் நான் சொல்லிட்டேன், வந்தியா பார்த்தியா அதோட கிளம்பிடுமா, என்னோட விஷயத்துல வந்து நீங்கள் தலையிடாத, இது எனக்கும் அவளுக்கும் உண்டான விஷயங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறமா, அம்மா உன்னோட மாமியார் எங்கடா, அவளோட அப்பா அம்மா யாரும் வரலையா, இல்லை நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட, இன்னும் அப்படியா, ஓகே சரி இன்னும் பெருசாலாம் இல்லைல்ல, சரி நாங்கள் வரோங்க சொல்லியிருக்கிறாங்க. என்னடா சொல்கிற, பெற்றவங்க தானே அவங்க உண்மையாகவே, எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குடா, யாரோ உள்ளே அடிச்சிருக்கிறாங்க குத்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. நீ என்னடானா அவங்களோட அப்பா அம்மா இந்த மாதிரி பேசுகிறாங்கங்கிற, ஏதோ சம்திங் ராங், ஏதோ தப்பாக இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், நான் வீட்டிலே இருக்கிறேன், ஒரு 6 மாதத்துக்கு நான் வீட்டிலே இருக்கிறேன், அவளையும் ஒரு 6 மாதத்துக்கு லீவ் போட சொல்லு, 2 வருஷத்துக்கு குழந்தை இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்களே, அவளை நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இப்போது சூர்யாவுக்கு என்ன தோணுதுன்னா, ஒரு வேளை ஓகே சொல்லி இவங்க அம்மாவும் அவங்க ஒய்ஃப் மட்டும் வீட்டில் இருக்கும்போது இவங்க எதனா அவங்கள ஹர்ட் பண்ணாங்கன்னா, என்னது இது புள்ள பூச்சி உண்டாகலை, வயிற்றில் வந்து உனக்கு எதுவுமே நிற்காது, நீ ஒரு மலடி அது இதுன்னு எதனா தப்பாக பேசிடுவாங்களோ ஒய்ஃபை, அந்த மாதிரி ஒரு இடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, இல்லை நீ வந்தியா பார்த்தியா, நீ ஊருக்கு கிளம்பு நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாரு. இருந்தாலும் சூர்யாவோட அம்மா விடலைங்க. இல்லை நான் இருந்து பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அபர்ணா கண் முழிச்சிடுறாங்க. கண் முழிச்சதுக்கு அப்புறமா அழுக ஆரம்பிக்கிறாங்க. அபர்ணாவால் ஃபீல் பண்ண முடியுது, அந்த பெயின்லேயே அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படிங்கிறத அபர்ணாவால் ஃபீல் பண்ண முடியுது. இப்போ சூர்யான்னு சொல்லிட்டு கத்தி அழுகுறாங்க. இப்போ சூர்யாவும் போகிறாரு, அவங்கள காம் டவுன் பண்ணி ஒரு 2 டேஸ் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருக்கிறாங்க. ரொம்ப டயர்டாக ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி போனனால 2 டேஸ் ஹாஸ்பிட்டலே வச்சு பார்த்து இருந்துருக்குறாங்க. 3வது நாள்
சூர்யாவோட அம்மாவும் வீட்டில் தான் இருந்திருக்கிறாங்க. சொல்ல கேட்காம நான் வீட்டில் இருந்து என் மருமகளை பார்த்துப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்கிறாங்க. இப்போ அபர்ணாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கும் கூட்டு போயிடுறாங்க. வீட்டுக்கு கூட்டு போனப்ப சூர்யாவோட அம்மா நல்லா தான் பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. என்னன்னா அவங்கள வாசல்லே நிப்பாட்டி கிச்சனில் போயிட்டு அந்த ஆர்த்திக்கு உண்டான விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து கழிச்சு தீட்டுலாம் கழிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்கள வீட்டுக்குள்ளே கூட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு டைமுக்கு மாத்திரை மருந்து எல்லாமே கொடுக்குறாங்களாங்க. அபர்ணாக்கு மொத்தம் 3 வேளை மருந்து எடுத்துக்கணுமா. இந்த 3 வேளை மருந்து எடுக்கும்போது ஒரு மாத்திரை எடுத்ததுக்கு அப்புறமா ஆஃப்டர் ஒரு 1 ஹவருக்கு அப்புறமா தான் சாப்பாடே எடுத்துக்கணுமாங்க. அந்த மாதிரிலாம் டேப்லெட்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. சூர்யாவோட அம்மாவோட மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னா, இந்த வீட்டில் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, அது என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்க 2 பேருமே சின்னஞ்சிருச்சுங்க. இவங்க எதுவுமே பார்க்காம இந்த வீடை வாங்கியிருக்கலாம். இல்லை அவங்களுக்கு என்ன டவுட்டுனா, இந்த பொண்ணோட அப்பா அம்மா தான் ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாங்க, இவன் வயிற்றுல சிசு உண்டாகக்கூடாதுன்னு சொல்லி ஏதோ ஒன்று பண்ணியிருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு ஒரு டவுட்டுங்க. அதனாலேயே வீட்டில் என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துடலான்ட்டு தான் வீட்டுக்கே வந்திருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு செம்ம டயர்டு. ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் ஃபுல்லாக அந்த பொண்ணை அவங்க தான் பார்த்துட்டு இருந்திருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமும் மதியானம் வரைக்கும் அவங்க தான் பார்த்துட்டு டயர்டில் தான் இருக்கிறாங்க. சரி நைட்டு பார்த்துடலாம், நைட்டு இவங்க 2 பேரும் தூங்கட்டும், இந்த வீடை ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சிடலாம், எதனா மிஸ்டேக் பண்ணியிருக்கிறாங்களா, இல்லை வீட்டில் எதனா தப்பான விஷயம் இருக்குதா, இல்லை எதனா செய்வனை வச்சுருக்கிறாங்களான்னு சொல்லி பார்க்கலான்ட்டு இருந்திருக்கிறாங்க. சூர்யாவோட அம்மா பாண்டிச்சேரியில் அவங்களுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்குதாங்க. அதுதான் அவங்களோட பூர்வீக வீடா. மோஸ்ட்லி இந்தியாவுக்கு அங்கே தான் தங்குவாங்களாங்க. இல்லைனா ஸ்ரீலங்காவில் இருந்து அடிக்கடி வந்துட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே தான் மோஸ்ட்லி தங்கியிருப்பாங்களாம். அங்கே தான் அவங்களோட ஃபேமிலி நிறைய பேர் இருக்கிறாங்களாம். இப்போ சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, அம்மா போதும் நீ கிளம்பு, நான் உனக்கு பஸ் புக் பண்ணிடுறேன், உனக்கு பாண்டிச்சேரிக்கு பஸ் புக் பண்ணிடுறேன், நீ கிளம்பு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லைப்பா அப்படிலாம் விட்டுட்டு போக முடியாது, நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி மறுபடியும் ஆர்கியூ ஆரம்பிச்சிருக்குதுங்க. இப்போ மருமகிட்டே போய் கேட்டிருக்கிறாங்க உங்கள் அம்மா, அம்மா உனக்கு என்ன நான் இருக்கிறது பாரமாக இருக்கா, நான் உன்னை பார்த்துக்கிறேம்மா, நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன், அவன் சொன்னால் கேட்க மாட்டான், என்னை கிளம்ப சொல்கிறாங்கும்போது அபர்ணாவுக்குமே மனசில் என்ன தோணிருக்குன்னா, இப்போ நல்லா இருக்கிறாங்க, ஒரு வேளை கொஞ்சம் கொஞ்சமாக எதனா தப்பாக பேசிடுவாங்களோ, அவன் காரணமாக தான் சொல்லியிருப்பான் வேணான்னு சொல்லிட்டுன்னு இவங்களுமே சொல்கிறாங்க. இல்லைம்மா நீங்களே உடம்பு முடியாமல் இருக்கீங்க, நீங்களும் படுத்துக்கிட்டிங்கன்னா அப்புறம் அவன் தான் பாவம், நான் பார்த்துக்கிறேம்மா, என்ன நான் பார்த்துப்பேன், அவன் பார்த்துப்பான், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவங்களுக்கு ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிருக்குதுங்க. என்னடா அது யாருமே பிடிப்பு கொடுக்க மாட்டாங்க, நம்ம ஒரு நாள் இருந்தோன்னா இந்த வீட்டில் என்ன ஏதுன்னு சொல்லி பார்த்துடலாமேன்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்திருக்குது. அன்னைக்கு ஈவினிங்காகவே சூர்யா பஸ் புக் பண்ணியிருக்கிறாருங்க. அடுத்த நாள் மதியம் 2 மணிக்கு அவங்க அம்மாவுக்கு பஸ் புக் பண்ணிடுறாரு. இப்போது அவங்க அம்மாவோட மனசுக்குள்ள என்ன ஓடுதுன்னா, நைட்டு தூங்கட்டும் நம்ம ஃபுல்லாக பார்த்துடலான்ட்டு இருந்திருக்கிறாங்க. ஆனால் முதல்ல தூங்கினதே சூர்யாவோட அம்மா தானாங்க. ஏன்னா அவ்வளோ வேலை, ஃபுல்லாக எல்லா வேலையும் பார்த்துட்டு அசதியில் படுத்து தூங்கிட்டாங்களாம். அடுத்த நாள் காலையில் சூர்யாவோட அம்மா எந்திரிக்கும் போது சூர்யா தான் குக் பண்ணிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு விஷயம் ஓடுது, நம்ம வீட்டில் நமக்கு உடம்பு முடியலன்னு சொன்னாலுமே நம்ம சொன்னாதான் நம்ம பிள்ளை சமைச்சு கொடுப்பான், ஆனால் நேற்று அவளுக்கு இப்போ அவன் சமைச்சு கொடுத்துட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு விஷயம் வந்திருக்குதுங்க. மதியம் 12:30 மணி ஆகுது. சூர்யா அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு கிளம்புறாருங்க. நான் போய் பஸ்ஸில் ஏற்றி விட்டுட்டு வந்துடுறேன், நான் கஞ்சி போட்டு வச்சிருக்கிறேன், நீ ஓவனில் லைட்டாக ஹீட் மட்டும் பண்ணிக்கோ, அப்புறம்னா இல்லைன்னா நான் வந்துடுவேன், வேமாவே அம்மாவை விட்டுட்டு வந்துடுறேன், நான் லாகின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் வீட்டை விட்டு கிளம்பிடுறாருங்க. இப்போது அபர்ணா மட்டும்தான் வீட்டில் தனியாக இருக்கிறாங்க. இப்போ வரைக்குமே சூர்யாவும் அவங்களோட அம்மாவும் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அபர்ணாக்கு எதுவுமே தோணலைங்க. ஆனால் 2 பேரும் வீட்டை விட்டு போனதுக்கப்புறமா அபர்ணாக்கு ஒரு மாதிரி கேராக இருக்குதுங்க. கேராக இருக்கிறது மாத்திரை போட்டனால தான் இருக்குதுன்னு அவங்க நினச்சிக்கிறாங்க. அது போக வெளியே காற்றுல ஆடுற அந்த பால்கனியில் ஆடுற அந்த துணி கூட அவங்களுக்கு ஒரு மாதிரி தப்பாக தெரிஞ்சிருக்குது. இந்த வீட்டில் அவங்கள தவிர்த்து வேற யாரோ ஒருத்தவங்க அவங்க கூடையே நடந்து வர மாதிரி அபர்ணாவுக்கு ஃபீல் ஆகிருக்குது. மாத்திரை போட்டு 1 மணி நேரம் ஆயிடுச்சு. சரி போய் அந்த கஞ்சி போட்டு வச்சுருக்கிறார் இல்லையா, அதை அவனில் சூடு பண்ணி குடிக்கலான்னு சொல்லிட்டு டம்ளரில் ஊற்றிட்டு அவங்க கிச்சன்லேருந்து நடந்து வந்திருக்கிறாங்க. ஹாலுக்கு வந்திருக்கிறாங்க. ஹாலில் ஒரு எல் ஷேப் சோஃபா இருக்குமாங்க, அந்த சோஃபாவில் உட்காந்துருந்துருக்குறாங்க. அவங்களோட வீட்டோட அமைப்பு எப்படி இருக்குன்னா, இவங்களோட வீட்டோட அமைப்பை எனக்கு ஒரு சேட்டு போட்டு அனுப்பியிருக்கிறாங்க. சங்கீதங்கிறவங்க அவங்க தான் எனக்கு இந்த ஸ்டோரியும் சென்ட் பண்ணாங்க. பாருங்கள், இந்த சேட்டில் இருக்கிற மாதிரி தாங்க ஒரு மெயின் என்ட்ரன்ஸ். ரைட் சைடில் கிச்சன் இருக்கும், லெஃப்ட் சைடில் பூஜை ரூம் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா 2 ரூம் இருக்குங்க. அதில் மாஸ்டர் பெட்ரூம்குள்ளேயே ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்கும். இதுதான் இவங்களோட வீட்டோட அமைப்பு. இந்த ஹாலில் ஒரு எல் ஷேப் சோஃபா போட்டு வச்சுருப்பாங்களாம், நடுவில் தான் போட்டு வச்சுருப்பாங்களாம். அதில் போய் சாஞ்சி உட்காந்துக்கிட்டே கஞ்சி குடிச்சிட்டு இருந்துருக்கிறாங்க அபர்ணா. அவங்களுக்கு ரைட் சைடில் அந்த ஒரு பெட்ரூம் இருக்கு இல்லையா, ஒரு மாஸ்டர் பெட்ரூம், அது பக்கத்தில் இன்னொரு பெட்ரூம் இருக்கும் வி ஷேப்பில். அந்த பெட்ரூமோட கலர் ஒரு பர்பிள் கலராங்க, லைட் பர்பிள் கலர் தானா. அந்த ரூமோட டோர் க்ரீம் கலராங்க, லைட் கலர் தான்.
இவங்க வீட்டில் எப்போவுமே எல்லா ஸ்க்ரீனையும் ஓப்பன் பண்ணி விட்ருவாங்களாம். இந்த மார்னிங் டைம்லேயே வந்து ஸ்க்ரீன் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு டியூப்லைட் போட்டு வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபேமிலி கிடையாதான். இவங்க எல்லா ஸ்க்ரீனையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு வீடே வெளிச்சமாக தான் வச்சுருப்பாங்களாம். அப்படி இருக்கும்போது அந்த ரூமுக்கு வெளியே அந்த டோரு வந்து லைட்டாக ஓப்பனில் தான் இருக்குது. அதுக்கு முன்னாடி ரத்த கலரில், நல்லா சிகப்பு கலரில் ஒரு காஸ்டியூம் போட்டுக்கிட்டு யாரோ ஒருத்தவங்க நிற்கிறது இவங்க கண்ணில் தெரிஞ்சிருக்குதுங்க. அப்பர்ணாக்கு கை கால்லாம் ஒரு மாதிரி உதற ஆரம்பிச்சிருக்குது. அவங்க கண்ணில் லிட்ரலி தெரியுதான் யாரோ ஒருத்தவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க அந்த ரூம் வாசல்லையே. இவங்க மட்டும்தான் இந்த வீட்டில் இருக்கிறாங்க. மாத்திரை போட்டதுக்கு அதுக்கும் இவங்களுக்கு ஒரு மாதிரி தலை சுற்றி மயக்கம் வர மாதிரி இருந்திருக்குதுங்க. இவங்களே ஆறுதல் சொல்லிக்கிறாங்க, ஏய் நீ டேப்லெட் போட்டிருக்கிற, அது மட்டும் இல்லாமல் யாரோ ஒருத்தவங்க வயிற்றுல பஞ்ச் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க, இது எல்லாமே உன்னோட இல்யூஷன் தான், பேசாமல் படுத்து தூங்கிரு அப்புறம்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்கி இருக்கிறாங்க. இவங்களை அறியாமலே அந்த எல் ஷேப் சோஃபால படுத்து தூங்கி இருக்கிறாங்க. சூர்யா அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே வீட்டுக்கு வந்துடுறாரு. அவர்கிட்ட ஒரு கீ இருக்குமாங்க. கீயை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்து பார்க்கும்போது அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம்னா சரி டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு மெயின் பெட்ரூம் இருக்கு இல்லையா, மாஸ்டர் பெட்ரூமுக்கு போயிட்டு உள்ளக்குள்ள ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்கும். ஆஃபீஸ் ரூம்குள்ளே போய் அவர் லாகின் பண்ணிட்டாருங்க. லாகின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கிச்சனில் பாத்திரங்களை உருட்டுற சத்தம் கேட்டிருக்குது ஒரு 1/2 hour அப்புறமா. ஓகே, அப்பர்ணா தான் எந்திரிச்சிட்டா போலன்னு சொல்லி இவரே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவருக்கு ஒரு வீடியோ கால் வருமாங்க கம்பெனிலேருந்து. ஸோ வீடியோ கால் பேசணுமே, அப்பர்ணா என்ன பண்ணுறான்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு எந்திரிச்சு வந்து பார்த்தா அப்பர்ணா படுத்திருந்த இடத்துல அப்படியே படுத்து தூங்கிட்டு தான் இருக்கிறாங்க. கிச்சனில் போய் பார்த்தா யாருமே இல்லை. வீட்டில் இவங்க 2 பேர் மட்டும்தான் இருக்கிறாங்க. நல்லாவே தெரியுமாங்க சூர்யாவுக்கு அந்த கிச்சனில் யாரோ ஒருத்தவங்க பாத்திரத்தை உருட்டிகிட்டு இருக்க சத்தம் கேட்டிருக்குது. ஆனால் போய் பார்த்தா அங்கே யாருமே இல்லை. கீழ் வீட்லேயோ மேல் வீட்லேயோ யாருமே இல்லை. எல்லாருமே வேலைக்கு போயிடுவாங்களாம். அப்போ யாரா இருக்கும்? இப்போ சூர்யாவுக்கு ஒன்றுமே புரியாமல் அப்பர்ணாவை பார்க்குறாரு. அப்பர்ணா நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒருவேளை வேற எங்கேயாச்சும் சவுண்டு கேட்டு நமக்கு அந்த ரூமில் வேற மாதிரி கேட்டிருக்குமோ, நம்மளோட கிச்சன்லேருந்து தான் அந்த சவுண்டு வர மாதிரி கேட்டிருக்குமோன்னு சொல்லி அவரை காம் டவுன் பண்ணிவிட்டு அவரோட மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே போகும்போது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் அந்த ரூமை இப்படி கிராஸ் பண்ணி உள்ளே போகிறாராம். அம்மான்னு சொல்லிட்டு அலறி அடித்து எந்திரிச்சிருக்கிறாங்க அப்பர்ணா. சூர்யான்னு சொல்லிட்டு அழுது இருக்கிறாங்க எந்திரிச்சு. என்னம்மா எதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு ஓடி போயிட்டு அப்புறம்னா ஒன்றும் இல்லைம்மா நான் இங்கே தான் இருக்கிறேன், ஒன்றும் இல்லை என்னாச்சுன்னு சொல்லி கேட்குறாரு. இல்லை சூர்யா, எனக்கு ஒரு கனவு அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து வெளியே வர்றதுக்கே ஒரு 2 நிமிஷம் எடுத்துருந்துருக்குறாங்க. இப்போது சூர்யாவுக்கு என்ன தோணுதுன்னா, ஆல்ரெடி வயிற்றில் வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறதே ஒரு மாதிரி அமானுஷ்யமாக தான் இருக்குது. இது போக இவர் லாகின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது கிச்சனில் ஒரு சத்தம் கேட்டுச்சு, இதுவுமே அமானுஷ்யமாக தான் இருக்குது. இப்போ என்னடானா அப்புறம்னாவும் பதறி அடித்து எந்திரிக்கிறாங்க. ஒரு வேளை எதனா ஒன்று கனவுல காட்டியிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கேட்கணும்னு அவருக்கு தோணுது. ஆனால் கேட்கல. ஏன்னா அவங்களே 1008 ஸ்ட்ரெஸ், ஏன்னா அவங்களே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் இது கேட்டால் நல்லா இருக்காதுன்னு சொல்லி, ஒன்றும் இல்லைம்மா நீ பாட்டுக்கு படுத்து தூங்கு, நான் இங்கே தான் இருக்கேன் சரியாங்கன்னு. இல்லைப்பா எனக்கு தூக்கம் போயிடுச்சு, நான் பார்த்துக்கிறேன் போ அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போது அப்பர்ணா என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட கம்பெனிக்கு ஃபோன் போட்டு நான் வந்து வேலையில் ஜாயின் பண்ணிக்கிறேன், இன்னும் கொஞ்ச நாளில் வந்து நான் வேலையில் ஜாயின் பண்ணிக்கிறேன், நான் வீட்டிலேருந்தே லாகின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவங்க ஆஃபீஸில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, வேணாம் இப்போ தானே உனக்கு அபார்ஷன் ஆகிருக்குது, நீ கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ, 6 month லீவ் எடுத்துக்கோ, சூர்யா ஆல்ரெடி எங்ககிட்ட பேசியிருந்தாருமா, நீ லீவ் எடுத்துக்கோங்கும் போது இல்லை நான் ஹேண்டில் பண்ணிப்பேன், நான் வந்து பார்த்துக்கிறேன், லாகின் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தன்னால் வேலைக்கு வரவங்கள யார் தான் விடுவா? சரி ஓகே நாளையிலேருந்து நீ லாகின் பண்ணிக்கோமா அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிடுறாங்க. இப்போது சூர்யாவுக்கு ஒன்றுமே புரியலைங்க. என்னடா இது, இப்போ தான் உடம்பு முடியாமல் படுத்துருக்கிறா, அம்மாவையும் போக சொல்லிட்டோம், அம்மா இருந்தாங்கன்னா எதனா ஒரு பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு தான் அம்மாவை அனுப்பி விட்டார். இப்போ ஒய்ஃபுமே வந்து புரிஞ்சிக்காமல் நான் வேலை பார்க்க போகிறேன், வீட்டிலேருந்து லாகின் பண்ணிக்கிறேன், ரெஸ்ட் எடுக்கிறது தான் உன்னை லீவ் போட சொன்னதே, சரி ஓகே வா கொஞ்ச நேரம் வந்து படுத்து தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் தனியாக படுத்து தூங்கிக்கிறேன். இந்த பூஜை ரூம் இருக்குது பார்த்தீங்களா, வீட்டுக்குள்ளே வந்தோடனே லெஃப்ட் சைடில் பூஜை ரூம் இருக்கும், அதுக்கு அடுத்து 3வது பெட்ரூம், மொத்தம் 3 ரூமுங்க உங்களோட வீட்டில். இவங்க 2 பேரும் படுத்து தூங்குறது மாஸ்டர் பெட்ரூமில் தான். ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளேயே மாஸ்டர் பெட்ரூம்க்கு உள்ளுக்குள்ளேயே ஒரு ஆஃபீஸ் ரூமில் தான். அந்த 3வது ரூமில் இன்றைக்கி நைட்டு நான் படுத்துக்கவா சூர்யா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே உன்னோட விருப்பம் தான், அப்புறம்னா நான் எல்லாத்தையும் செட் பண்ணிடுறேன், நான் தலாணிலாம் எடுத்துகிட்டு வந்துடுறேன். இல்லை நான் தனியாக படுத்து தூங்கணும் அப்படின்னு இவருக்கு மூஞ்சே செத்துருச்சுங்க. இவரோட ஃபேஸ் பார்த்தோன்னே அவங்க கணிச்சிடுறாங்க, இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, இப்போ தான் எனக்கு அபார்ஷன் ஆகிருக்குது, நான் இதுலேருந்து கொஞ்சம் வெளியே வரணும்,
நான் கொஞ்சம் தனியாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் சூர்யா, நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத, நான் வந்து உன்னை இக்னோர் பண்ணுறேங்கிற மாதிரியோ இல்லை அபார்ஷன் ஆனதுக்கும் உனக்கும் எதனா சம்மந்தம் இருக்குங்கிற மாதிரியோலாம் நான் கொண்டு வரல. எனக்கு கொஞ்சம் ப்ரைவசி வேணும், எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், நான் இதுலேருந்து கொஞ்சம் வெளியே வர்றதுக்கு அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட சொல்லிடுறாங்க. அவரும் ஓகேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு சோஃபாலே படுத்துக்கிறாருங்க. எல் ஷேப் சோஃபா இருக்கு இல்லையா, அதிலே படுத்து தூங்கிடுறாரு. இவங்க அந்த 3வது பெட்ரூமில் படுத்து தூங்குறாங்க. இவங்களுக்கு எப்பயுமே ஒரு ஹேபிட் இருக்குமாங்க, தூங்குற ரூமை வந்து லாக் பண்ணவே மாட்டாங்களாம், ஓப்பனில் தான் இருக்குமா. மற்ற ரூம் இருக்கு இல்லையா, மற்ற 2 ரூம்லாம் வந்து வெளியே லாக் போட்டுருவாங்களாம். இன்னைக்கு நைட்டு ஒரு 12:30 மணி இருக்குமாங்க. சூர்யா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. தூங்கிட்டு இருக்கும்போது டோரில், இந்த மெயின் டோரில் வந்து யாரோ ஒருத்தவங்க, அதாவது ரூமோட டோரில் யாரோ ஒருத்தவங்க விரலை வச்சு டக் 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 டக்குன்னு இப்படி தட்டினா எப்படி இருக்கும், அந்த சத்தம் கேட்டிருக்குது. ரொம்ப நேரமாகவே இந்த சத்தம் கேட்டிருக்குதுங்க. டக் 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 டக்னு ஒரு மாதிரி கேட்ட உடனேயும் ஒருவேளை அப்பர்ணா தான் எழுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க போல, டோரை கீரை லாக் பண்ணிட்டா போலன்னு சொல்லிட்டு பதறி அடிச்சு எந்திரிச்சிருக்கிறாரு. எந்திரிச்சு பார்த்தா அப்பர்ணா தூங்குற அந்த ரூமோட டோர் வந்து ஓப்பனில் தான் இருக்குது. மற்ற 2 டோருமே லாக்கில் தான் இருக்குது. மெயின் டோரும் லாக்கில் தான் இருக்குது. அப்போ யார் வந்து லாக் பண்ணியிருப்பா டோரை? எந்திரிச்சு போய் செக் பண்ணியிருக்கிறாருங்க. எல்லா டோருமே லாக்கில் தான் இருக்குது. டோரெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கிறாரு, யாருமே இல்லை. அப்பர்ணாவும் அவங்களோட ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவருக்கு நல்லா தெரியுமா, யாரோ ஒருத்தவங்க இவர் எந்திரிக்கணுங்கிறதுக்காகவே, இவர் டிஸ்டர்ப் பண்ணணுங்கிறதுக்காகவே ரொம்ப நேரமாக கதவை போட்டு தட்டு தட்டுன்னு தட்டிட்டு இருந்திருக்கிறாங்க. அன்னைக்கு லேட் நைட் ஒரு 3:30 மணிக்கெலாம் சூர்யாவை அறியாமலே அவரே அப்படியே படுத்து தூங்கிட்டாராங்க. எப்படி தூங்கினாருங்கிறது அவருக்கே தெரியலையா, நல்ல செம்ம டயர்டில் இருந்திருக்கிறாரு, படுத்து தூங்கிட்டார். அடுத்த நாள் காலையில் பயங்கரமாக ஒரு சத்தம் கேட்டு எந்திரிச்சு பதறி அடிச்சு வேமா ரூம்குள்ளே ஓடி போய் பார்த்தா அப்பர்ணா வாமிட் பண்ணிட்டு இருக்கிறாங்களாம் ரெஸ்ட் ரூமில். ஆளே ஒரு மாதிரி உடஞ்சி போய் கண்ணுலாம் செவந்து போய் ரொம்ப ஒரு மாதிரி இருந்திருக்கிறாங்க அப்பர்ணா. இப்போ சூர்யா என்ன சொல்றாருன்னா, நேத்தே கூப்பிட்டு இருந்திருக்கிறாரு. அவங்க பதறி அடிச்சு எந்திரிச்சாங்க இல்லையா தூக்கத்துல இருந்து, அப்பவே கூப்பிட்டு இருந்திருக்கிறாரு. ஆமா ஹாஸ்பிட்டலுக்கு வேணா போய் ஒரு செக்அப் பண்ணிட்டு வரலாங்கும் போது அப்பர்ணா தான் இல்லப்பா வேணாம், எவ்வளவு செலவழிப்ப, இன்னும் எவ்வளவு செலவழிக்கணும், வேணாம் அதெல்லாம் வேணாம், ஆல்ரெடி ரொம்ப கடன்ல இருக்கிறோம், இதுக்கப்புறம் நம்ம வீட்டு டியூ வேற கட்டணும் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. இப்போ திட்டுறாரு சூர்யா, நான் நேத்தே சொன்னேன்ல வா ஹாஸ்பிட்டல் போகலான்னு, நீ தான் கேட்கல, நீ பாரு வாமிட் அளவுக்கு வந்து விட்டுருக்க, ஆளே உடஞ்சி போயிட்ட, தயவு செஞ்சு என் பேச்சை கேளு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அரட்டி சொல்லியிருக்கிறாருங்க. அது அப்பர்ணாக்கு ஒரு மாதிரி தப்பா கன்வே ஆகி, நீ என்ன அரட்டுற, நான் நல்லதுக்கு தான் சொல்றேன், நம்ம வந்து ஏகப்பட்ட செலவு வைக்கக்கூடாது, என்னால் செலவு வரக்கூடாது, ஆல்ரெடி வேலை போகிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறோம், சம்பளமும் கம்மியாயிடுச்சு, அதனால தான் நான் மறுபடியும் வேலையிலே ரீஜாயின் பண்ணுறேன், உடம்பு முடியலைன்னா அதுக்கு என்ன பண்ண சொல்கிற, நம்ம ஃபினான்சியலாவும் பார்க்க வேணாமா, என்ன சூர்யா பேசிட்டு இருக்க, ஆரம்பத்துலேருந்தே உன்னாலதான் பிரச்சனைன்னு சொல்ல இவர் மறுபடியும் அதுக்கு வாக்குவாதம் பேசி, உனக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு தான் நானே லாகின் பண்ணாம 2 நாளா ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், தேவையில்லாம பேசுற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள பெரிய சண்டை வந்திருக்குதுங்க. இப்ப இந்த சண்டை தேவையா? இவங்க 2 பேரை அறியாமலே மேல சண்டை போட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க, வாக்குவாதம் வந்துகிட்டே இருந்திருக்குது. அப்பர்ணாக்கு உடம்பு முடியாம இருந்த காரணத்தினாலதான் சூர்யா அவங்கள கேர் பண்ணிக்கிறாரு. அதே நேரத்துல அப்பர்ணாவுமே நார்மலா தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் திடீர்னு இவங்க 2 பேருக்குள்ள எதனால சண்டை வந்துச்சு, அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அந்த ரூம்ல, இவங்க வீட்டுக்குள்ள என்னதான் அப்படி இருக்கு, என்னதான் பிரச்சனை, வாஸ்து மட்டும்தான் பிரச்சனையா இல்ல வேற எதனா ஒரு அமானுஷ்யம் இந்த வீட்டுக்குள்ள இருக்குதா, இது எதுவுமே அவங்க 2 பேருக்கு தெரியாம சண்டை போட்டுட்டு இருந்திருக்கிறாங்க. ஆல்ரெடி அப்பர்ணா கண்ணுக்கு ஒரு உருவம் தெரிஞ்சிருக்குது. அது ரெட் கலர் சாரி கட்டின எரிஞ்சு போன ஒரு மாதிரியான ஒரு கருப்பு உருவத்தை அவங்க பார்த்துருக்குறாங்க. அதே நேரத்தில் சூர்யாவுக்கு சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தவங்க அந்த டோரை நைட் நேரத்தில் நாக் பண்ணுற சவுண்டு கேட்டுச்சு இல்லையா. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு பார்க்கும்போது சூர்யாவுக்கு ஒரு சத்தம் கேட்குது, யாரோ ஒருத்தவங்க ரொம்ப ஒரு மாதிரி அணத்திக்கிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. அது அப்பர்ணா படுத்திருந்த அந்த ரூம்குள்ள இருந்து தான் வருது. எந்திரிச்சு போய் வேமா பார்க்கும்போது தான் தெரியுது அப்பர்ணா வாமிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவங்களோட மாஸ்டர் பெட்ரூம்குள்ள இருக்கிற டாய்லெட்ல. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தவங்களுக்கு தெரியும், சாமி ரூம் பக்கத்தில் இருக்கிற அந்த மாஸ்டர் பெட்ரூமில் தான் அப்பர்ணா நைட்டு தூங்கிட்டு இருந்தாங்க இல்லையா. அந்த பெட்ரூமில் தான் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது, அங்கே அவங்க வாமிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ சூர்யா வேமா போய் என்ன ஆச்சுன்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப உடம்புக்கு முடியாமல் தலை சுற்றி போய் ஒரு மாதிரி கண்ணுலாம் கலங்கி போய் கண்ணுலாம் கருவளையமாக நைட்லாம் தூங்காத மாதிரி ஆள் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி உடஞ்சி போயிருக்கிறாங்க. ஆல்ரெடி அப்பர்ணா இப்போ தான் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்கிறாங்க. இந்த நிலமையில சூர்யா பார்த்தோன்னே வாமா நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறேன், நேற்றே சொன்னேன், நீ தான் தேவையில்லாமல் ஓவர் கான்ஃபிடென்ட்ல அப்படியே உடம்ப கெடுத்துக்கிற, யார் இப்போ ஓவர் கான்ஃபிடென்ட்ல இருக்கிறா, எதுக்கு இப்போ சம்மந்தமே இல்லாமல் பேசிகிட்டு இருக்கிற, நீ தான் பெரிய அப்படியே இது மாதிரி நினச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் சண்டை போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அவங்க சண்டைய ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா சூர்யாவுமே கத்த ஆரம்பிச்சிருக்கிறாரு, ஏய் இப்போ நான் என்ன தப்பா சொல்லிட்டேன், உன்னோட உடம்பு நல்லா இருக்கணும்னு சொல்லி தானே நான் கேட்டுட்டு இருக்கேன்,
இப்படியே இவங்களுக்குள்ள சின்ன ஒரு விஷயம் பெரிய சண்டையாக வெடிக்குதுங்க. இவங்களுக்கே தெரியல 2 பேரும் எதனால் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்கங்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க 2 பேருமே புரிஞ்சுக்கிறாங்க. இருந்தாலும் 2 பேரும் ஒரு ஈகோ இருக்கும் இல்லையா, ஆப்போசிட்டில் ரூமில் போய் தங்கிக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குள்ள அன்னைக்கு காலையில் நடந்த அந்த சண்டையில் ஒரு மாதிரி மைண்ட் ஃபக் ஆகி சூர்யா லாகின் பண்ணுற டைமையே மறந்துடுறாருங்க. அந்த டைம்லையும் சண்டை போட்டுட்டு இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவருக்கு ஞாபகம் வந்திருக்குது, அவங்க ஆஃபீஸில் பெரிய ரைடு விட்டுருக்குறாங்க. அதனால சூர்யாவுக்கு அன்னைக்கு ஆஃபீஸில் பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க. ஆல்ரெடி மென்டல் ப்ரெஷரில் இருக்கிற சூர்யாவுக்கு இன்னுமே ப்ரெஷர் அதிகமாக இருக்குதுங்க. எதனால இதெல்லாம் நடக்குது? ஏன் நம்மளோட வாழ்க்கையில் மட்டும் இப்படி நடக்கணும்? அப்புறம் நான் ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறேன்? அவளும் ஒரு ஐடியில் வேலை பார்க்குற பொண்ணு தானே, லாகின் பண்ணுற டைமில் இந்த சண்டை தேவையா? தேவையில்லாமல் எதுக்கு இவ சண்டை போட்டுட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சுட்டு அவங்களோட மேனேஜர்கிட்ட பிரச்சனையை சால்வ் பண்ணிவிட்டு அவரோட வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. இந்த பக்கம் அப்புறம் கொஞ்சம் நேரம் அந்த மாஸ்டர் பெட்ரூமில் தான் இருந்திருக்கிறாங்க. சாமி ரூம் பக்கத்தில் இப்போ வாமிட் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த ரூமில் தான் இருந்திருக்கிறாங்க. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வெளியே வந்து சோஃபாவில் உட்காந்து லைட்டாக அப்படியே சாஞ்சி படுத்துருக்குறாங்க. பசிச்சிருக்குது அவங்களுக்கு. இதுக்கு மேலே வீட்டில் வந்து சமைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம். அதுவும் சூர்யா மேலே கடுப்பில் வேற இருக்காங்களா, சரி நம்ம ஸ்விக்கியில் போட்டலாம்னு சொல்லிட்டு ஆப்பில் போட்டு விட்டுறாங்க. ஆர்டர் பண்ணிவிட்டு அதில் 25 நிமிஷம் காட்டியிருக்குது. கொஞ்ச நேரம் அப்படியே படுப்போன்னு சொல்லிட்டு சாஞ்சவங்க அசந்து தூங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த சோஃபாவில் லைட்டாக அப்படியே படுத்திருக்கும் போது இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க நடந்து போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே நான் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறேன், யாராச்சும் ஒருத்தவங்க இப்போ நடந்து போயிட்டு இருக்கிறாங்கன்னா டக்குன்னு ஒரு இடி இடிச்சாங்கன்னா இந்த சேர் இந்த பக்கமாக திரும்பும் இல்லையா, அதே மாதிரி சோஃபாவில் யாராவது ஒருத்தவங்க இடிச்சிட்டாங்கன்னா லைட்டாக நகரும். இப்போ படுத்திருக்கிறவங்களுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க ஓங்கி எத்திட்டாங்கன்னா அந்த சோஃபாவில் டக்குன்னு இப்படி ஒரு மாதிரி ஆகும் இல்லையா, அந்த மாதிரி ஆயிருக்குதுங்க. அப்புறம்னா டக்குன்னு எந்திரிச்சு பார்க்கும்போது அங்க யாருமே இல்லை. சூர்யா நீயான்னு சொல்லி கேட்குறாங்க, சவுண்டே இல்லை. எந்திரிச்சு போய் பார்த்துருக்குறாங்க, சூர்யா அவரோட ஆஃபீஸ் ரூம்ல உட்காந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு. மறுபடியும் வெளியே வந்திருக்கிறாங்க. அவரு ஈகோல இருக்கிறனால அவரும் பேசல, இவங்களும் பேசிக்கல. வெளியே வந்து அந்த சோஃபால உட்காந்துருக்குறாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு டவுட், யாரோ ஒருத்தவங்க இடிச்சது நல்லாவே தெரியுது, ஆனால் அந்த சோஃபாவில் அபர்ணா மட்டும்தான் உட்காந்துருக்குறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி குழப்பமாகவே இருந்திருக்குது. அப்புறம் அவங்களே காம் டவுன் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இது வந்து மேபி நம்மளே தூக்கத்தில் கூட டக்குன்னு இப்படி விழுந்திருக்கலாம், அதனால நமக்கு அப்படி தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு அவங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அதே சோஃபாவில் படுத்து தூங்குறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க வீட்டில் காலிங் பெல் சவுண்டு கேட்குதுங்க. எந்திரிச்சு போய் பார்க்குறாங்க, வெளியே யாருமே இல்லை. என்னடா அது, காலிங் பெல்லை அமுக்கின சத்தம் நமக்கு கேட்டுச்சு, பட் யாருமே இல்லையே. சரி ஓகே, நம்மளோட கற்பனையாக இருக்கும், இல்லை மேபி பக்கத்து வீட்டில் இல்லை கீழ் வீட்டில் யாருன்னா இருப்பாங்க, ஏன்னா பக்கத்து வீட்டில் ஆள் இல்லை, கீழ் வீட்டில் தான் ஆள் இருக்கிறாங்க, அந்த காலிங் பெல்லாக கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்கள காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு சோஃபாவில் வந்து உட்காந்துருக்குறாங்க. உட்காரும்போது அகைன் காலிங் பெல்லை யாரோ கிளிக் பண்ணியிருக்கிறாங்க. எந்திரிச்சு போய் பார்க்குறாங்க, மறுபடியும் வீட்டுக்கு வெளியே யாருமே இல்லை. ஒருவேளை அவங்க ஆர்டர் பண்ண அந்த ஃபுட் டெலிவரி பாய் தான் வெளியே வந்துட்டாரோன்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறாங்க, டவுட்டில் பார்க்குறாங்க. அப்படியே வந்தாலும் எதுக்கு வெளியே நிற்காம ப்ராங்க் பண்ணணும், ப்ராங்க் பண்ணுறதுனால அந்த பையனுக்கு என்ன ஆக போகுது, ஒன்றுமே புரியாமல் ஃபோனை பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரியுது, இன்னும் அவங்க ஆர்டர் பண்ண ஃபுட்டு வரதுக்கு 15 மினிட்ஸ் இருக்குது. வெளியே காலிங் பெல் நமக்கு வந்து யாரு? இவங்க இப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே மாற்றி 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 அந்த காலிங் பெல்லை போட்டு யாரோ ஒருத்தவங்க கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இவங்க கண்டுக்கவே இல்லை, வெறுப்பா இருக்கிறாங்க. எந்திரிச்சு போய் பார்த்தா யாருமே இருக்க மாட்டேங்க அதானு சொல்லிட்டு ஒரு மாதிரி இவங்களே மென்டலி ஒரு மாதிரி சைக்கா இருக்கிறாங்க அந்த இடத்துல. இப்போ உள்ள ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு இல்லையா அவங்களோட ஹஸ்பண்ட் சூர்யா, அவர் கடுப்பாகி எந்திரிச்சு வர்றாரு. ஹாலில் தான் இவங்க உட்காந்து இருக்கிறாங்க. காலிங் பெல்லை யாரோ ஒருத்தவங்க கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. யாரோ ஒருத்தவங்க காலிங் பெல்ல அமுக்கிக்கிட்டே இருக்கிறாங்க, நீ பாட்டுக்கு உட்கார்ந்து இருக்கிற, காது கேட்குதா இல்லையான்னு சொல்லிட்டு மறுபடியும் சண்டையை போட்டு இப்போ அப்புறம் நான் கடுப்பாகி சொல்றாங்க, ஓப்பன் பண்ணி பாரு, வெளியே யாருமே இருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. ஓப்பன் பண்ணி பார்த்தா வெளியே ஃபுட் டெலிவரி பாய் தாங்க நின்றுட்டு இருந்திருக்கிறாரு ஃபுட்டோட. இப்போ இதை பார்த்தோன்னே அப்பர்னாக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கி போய், இதை பாரு சூர்யா, நான் முதல்ல வெளியே காலிங் பெல் அமுக்கினப்போ போய் பார்த்தேன், யாருமே இல்லை. 2வது தடவையும் போய் பார்த்தேன், யாருமே இல்லை. லாஸ்ட்டாக இப்போ நான் பார்க்கும்போது கூட எனக்கு 15 மினிட்ஸ் காட்டுச்சு. நான் 15 மினிட்ஸ்ன்னு பார்த்து 2 நிமிஷத்துலேயே நீ வந்துட்ட வெளியே, காலிங் பெல் சவுண்டு கேட்குதுன்னு. இது எப்படி சாத்தியமாகும்? என்ன பேசிக்கிட்டு இருக்க, உன்னோட ஃபோனை கொடுன்னு சொல்லி வாங்கி பார்த்தா 15 மினிட்ஸ்லாம் காட்டல, அதில் ஃபுட் டெலிவரின்னு தான் காட்டியிருக்குது, டெலிவர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு தான் காட்டியிருக்குது. சரி விடு, இப்போ என்ன இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக பேசிகிட்டு இருக்காத. ஆக்சுவலாக நிறைய பேருக்கு இதுக்கு நடக்குங்க. ஆப்பில் ஒரு கிளிச் இருந்தாலோ இல்லை அவங்க வந்து சடனாக வேகமாகவே வந்துடுவாங்க, அதில் அப்டேட் ஆகாமல் இருக்கலாம். அந்த மாதிரி எதனா ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு சூர்யாவே அவங்கள காம் டவுன் பண்ணுறாருங்க, அவங்களோட ஒய்ஃப் அப்பர்ணாவை. ஆர்டர் பண்ண சாப்பாடை 2 பேருமே சாப்பிட்டுட்டு அன்னைக்கு ஃபுல்லாக 2 பேரும் பேசிக்கலையாங்க, ஈகோலே தான் இருந்திருக்கிறாங்க. 2 பேருமே வேறு வேறு பெட்ரூமில் படுத்து தூங்கியிருக்கிறாங்க. அந்த ஹாலுக்கு
மெயின் டோருக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இவங்க எப்பயுமே தங்குற அந்த மெயின் பெட்ரூமில் சூர்யா படுத்து தூங்கி இருக்கிறாரு. அந்த கபோர்டுக்கு பக்கத்தில், அதாவது சாமி கபோர்டுக்கு பக்கத்தில் தான் இவங்க வாமிட் பண்ணாங்க இல்லையா, அந்த உள்ளே இருக்கிற ரூமில், அதே ரூமில் தான் அபர்ணா மறுபடியும் படுத்து தூங்கி இருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு முழுக்க 2 பேருக்குமே 2 விதமான டிஸ்டர்பன்ஸ் நடந்திருக்குது. ஒன்று, சூர்யாவுக்கு அவரோட ரூமில் யாரோ ஒருத்தவங்க நடமாடுற மாதிரியும், யாரோ ஒருத்தவங்க அந்த பார்ட் 1ல் நம்ம பார்த்தோம் இல்லையா, டோரை வந்து விரலை வச்சு இப்படி நாக் பண்ண ஒரு சவுண்டு கேட்கும். இந்த சத்தம் அவரோட ரூம்குள்ளே கேட்டுக்கிட்டே இருந்திருக்குது. அபர்ணா கண்டிப்பான முறையில் இவரோட ரூமுக்கு வரமாட்டாங்கங்கிறது அவருக்கு தெரியும். நாள் நடந்தது மறுபடியும் நடக்கும்போது அவருக்குள்ள ஒரு பயம் வருதுங்க. அதே மாதிரி தான் அபர்ணாக்கு. அவங்களோட ரூமில் யாரோ ஒரு பொண்ணு, அந்த ரெட் கலர் சாரீ கட்டின அந்த உருவம் இவங்களோட கண்ணுக்கு ஒரு மாதிரி விட்டு விட்டு தெரியுதாங்க. அன்டைமில் இவங்க ரெஸ்ட் ரூமுக்கு போகும்போதோ இல்லை எதனா ஒரு சத்தம் கேட்டு அவங்க எந்திரிச்சாலோ அந்த உருவத்தை அப்பப்போ இவங்க பார்த்துருக்குறாங்க. சைடு கண்ணில் தெரியுமா. திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்களாம். சரி, இது என்னடா இது, போய் ஹஸ்பண்ட் கிட்டையும் சொல்ல முடியாமல் ஈகோ தடுத்துருக்குது. அடுத்த நாள் காலையில் சூர்யா தான் ஃபர்ஸ்ட் எந்திரிச்சிருக்கிறாரு. அவரே சமைச்சு அபர்ணாவை எழுப்பி விட்டுருக்கிறாரு. அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அபர்ணாவை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கும் போயிருக்கிறாரு. எப்படி உங்களுக்குள்ள இவ்வளோ சீக்கிரம் ஒரு சேஞ்ச் வருதுன்னு அவங்களுக்கு தெரியலையாங்க. திடீர்னு சண்டை வருமா, திடீர்னு காலையில் யாராச்சும் ஒருத்தர் காம்ப்ரமைஸ் ஆகி 2 பேருமே காம்ப்ரமைஸ் ஆயிடுவாங்களாம். அந்த மாதிரி தான் அடுத்த நாள் காலையில் அவர் சாப்பாடு செஞ்சு கொடுத்ததும் அவங்க சாப்பிட்டுட்டு ஏன் மேலே தான் தப்புன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கும் கிளம்பி போயிருக்கிறாங்க. ஹாஸ்பிட்டல் போய் பார்த்தா அபர்ணா நார்மலாக தாங்க இருந்திருக்கிறாங்க. டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ப்ராப்ளமும் இல்லை, நீங்கள் எடுக்க வேண்டிய டேப்லெட்டை மட்டும் எடுத்தாலே போதும், நார்மலாக தான் இருக்கிறாங்க. இல்லை டாக்டர், இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லும்போது, இல்லை அதெல்லாம் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லையே, ஏன் அந்த மாதிரிலாம் வருது, இல்லை வாமிட் பண்ணுறாங்க, திடீர்னு டென்ஷன் ஆகுறாங்க, ஓவராக பிபி ஏறுதா, அப்படிலாம் இல்லை டாக்டர், இவன் சும்மா சொல்லிகிட்டு இருக்கிறாரு, அதெல்லாம் காதில் வாங்கிக்காங்கன்னு சொல்லி அங்கே வச்சு ஃபன்னியாக தான் பேசிகிட்டு இருக்கிறாங்களாம். ஆனால் ஹாஸ்பிட்டலில் நல்லா பேசின அபர்ணா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சண்டை போடுற மாதிரியே பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பதிலுக்கு சூர்யாவும் சண்டை போட ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. மறுபடியும் இவங்களுக்குள்ள ஒரு சண்டை வந்து 2 பேரும் தனித்தனியாக ரூமில் போய் தங்கியிருக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டும், அதாவது ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்து சண்டை போட்டு 2 பேரும் வேறு ரூமில் இருக்கும்போது அன்னைக்கு நைட்டுமே மேலே யாரோ ஓடுற சத்தம் கேட்குமாங்க. சீலிங்க்கு மேலே, அதாவது இவங்களுக்கு மேலே அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்குது, அங்கே யாரோ ஒருத்தவங்க ஓடி ஆடி விளையாடுற மாதிரி சத்தம் கேட்குமாங்க. இந்த ஓடுற சத்தம் கேட்குமா. அது போக நிறைய அமானுஷ்யமான சத்தங்கள்லாம் கேட்குமா. இவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, கீழ் வீட்டில் மேல் வீட்டிலலாம் வந்து குழந்தைங்க இருக்கிறாங்க, அவங்க தான் ஏதோ ஓடி ஆடி விளாண்டுட்டு இருக்கிறாங்க, அந்த சத்தம் வந்து இருந்தாலுமே நைட்டு 12:30 மணி 1 மணிக்கு இந்த குழந்தைங்க ஓடி ஆடி விளையாட போகிறாங்க, ஏதாச்சும் இருக்குன்னு சொல்லி இப்போ நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு இதெல்லாம் தேவையான்னு சொல்லிட்டு கண்ணை மூடி தூங்கிடுவாங்களாம். ஆனால் இந்த 4 நாளுமே இந்த சத்தங்கள் இவங்க 2 பேருமே டிஸ்டர்ப் பண்ணியிருக்குதுங்க. ஆல்ரெடி சூர்யா அவங்க ஒய்ஃபுக்கு உடம்பு முடியலன்னு சொல்லி தான் ஆஃபீஸில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கி 1 வாரம் லீவ் போட்டு உட்காந்துருக்கிறாரு வீட்டில், அதாவது வீட்டிலேருந்தே வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்போது 1 மாதம் ஆக்கிடுறாருங்க. எதனாலனா அவருக்கு ஹை ஃபீவர். 5வது நாள் காலையில் அவரால் எந்திரிச்சு கூட உட்கார முடியலையாங்க, அந்த அளவுக்கு ஃபீவர் இருந்திருக்குது. சூர்யா அவரோட கம்பெனியில் பெஸ்ட் எம்ப்ளாயின்னு சொல்லி நேம் வாங்கி வச்சிருக்கிறனால அவர் கேட்ட உடனே ஒர்க் ஃப்ரம் ஹோமும் கிடச்சிருதுங்க 1 மந்த்துக்கு. வாங்கின நாள் அவரோட ரூமில் உட்காந்து, அதாவது அவரோட மாஸ்டர் பெட்ரூம்குள்ளே ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா, அங்கே உட்காந்து அவர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தர் சூர்யாவுக்கு பின்னாடி நின்று அவரை நோட் பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. சூர்யாவுக்கு என்ன தோணி இருக்குதுன்னா, அபர்ணா தான் பின்னாடி இருந்து நிற்கிறாங்க போல, எதுக்கு இப்போ இங்கே வந்து நிற்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறாரு. அவங்க பேசவே இல்லை. இப்போ கேட்குற கேள்விக்கும் பதில் கிடைக்காது, ஆனால் பின்னாடியே நின்றுட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு கோமா திரும்பி பார்த்தா பின்னாடி யாருமே இல்லையாங்க. இவருக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. ஆல்ரெடி ஹை ஃபீவரில் இருக்கிறாரு, அதோட தான் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் இப்போ தான் லாகின் பண்ணுவோமேன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கிறாரு. 1/4 மணி நேரத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததும் எந்திரிச்சு ஹாலுக்கு போயிடுறாரு. இவர் ஹாலுக்கு எந்திரிச்சு போனதுக்கப்புறமா ஹாலில் உட்காந்துருந்த அபர்ணா இவரோட ரூம்குள்ளே இருக்கிற ஆஃபீஸ் ரூமுக்கு அவங்களோட லேப்டாப் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. இப்போது அபர்ணா அவங்க மாஸ்டர் பெட்ரூமில் இருக்கிற ஆஃபீஸ் ரூமில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களோட விண்டோவில் அவங்க வச்சிருக்கிற தீம் பிளாக் தீமில் தான் வச்சுருப்பாங்களாங்க. அந்த மானிட்டரில் அவங்க 2-3 டேப் ஓப்பன் பண்ணி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போது ஒரு டேபை வந்து மினிமைஸ் பண்ணும்போது அந்த கேப் இருக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த கேப்பில் இவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க ரெட் கலர் சாரீ கட்டி பிரைட்டாக, இப்போ நம்ம ரெட் கலர் லைட் வச்சுருக்கிறோம், அதனால எனக்கு ஒரு சைடு ரெட் கலரில் டார்க்காக அடிக்கிற மாதிரி அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற அந்த மானிட்டரில் அந்த சைடு கேப்பில் ஒரு பிரைட்னஸ் வந்துட்டு போயிருக்குது, அதுவும் ரெட் கலரில். இவங்களுக்கு என்னடா அது, பின்னாடி எதுனா லைட்டு கீட்டு இருக்குதான்னு சொல்லிட்டு அவருக்கு பார்த்தார் இல்லையா, பின்னாடி யாரோ ஒருத்தவங்க அவரை வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி, அதே இடத்துல தான் அபர்ணாக்கும் ரெட் கலரில் ஏதோ பிரைட்டாக தெரிஞ்சிருக்குதுங்க. திரும்பி பார்த்தா
அங்கே யாருமே இல்லை. ஆனால் அபர்ணாக்கு நல்லா தெரியும் அவங்களுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தவங்க நின்னாங்க. ஒருவேளை இவங்களுக்கு அப்பப்போ தெரிகிற அந்த ரெட் கலர் சாரி கட்டின அந்த பொண்ணா இருக்குமோ? இப்போ அபர்ணாக்கு என்ன தோணுதுன்னா, சூர்யா கிட்ட போய் இந்த விஷயத்த சொல்லிடலாமா? இதுக்கு மேலேயும் நம்ம சொல்லாமல் இருந்தோம்னா கண்டிப்பாக முடியாது. ஈகோ பார்த்ததெல்லாம் போதும். எப்போவோ சொல்ல வேண்டிய விஷயத்த இன்னும் ஏன் நம்ம சொல்லாமல் இருக்கிறோம்? இப்போ வேற இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்துட்டாங்களா, எந்திரிச்சு நம்ம பயந்து போய் ஹாலில் இருக்கிற அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்லலான்னு போனால் அவர் ஒரு மாதிரி மயக்கம் போட்டு கிடக்குறாராங்க. இவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குது. ஐயோ இவருக்கு என்னாச்சு? ரொம்ப ஒரு மாதிரி பேனிக் ஆகி அவரை எழுப்பும் போது தான் தெரியுது அவருக்கு ஹை ஃபீவர் அடிச்சு ஒரு மாதிரி பிபி ஏறி மயக்கம் போட்டு வந்திருக்கிறாருங்க. மறுபடியும் அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிட்டு ரிட்டர்ன் கூட்டு வந்திருக்கிறாங்க. இதுக்கு நடுவில் என்ன நடந்துச்சு, இவங்களோட லைஃப்பில் என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்குங்கிறத சூர்யா கிட்ட அபர்ணா சொல்லவே முடியலையாங்க. ஸோ அன்னைக்கு நைட்டு 2 பேருமே அவங்களோட மாஸ்டர் பெட்ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கிறாங்க. படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது இப்போ வரைக்கும் ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னா, அபர்ணாக்கு நடக்கிறது எதுவுமே சூர்யாவுக்கு நடக்கலை, சூர்யாவுக்கு நடக்கிற எதுவுமே அபர்ணாக்கு நடக்கலை. விஷுவலாக இவங்க பார்க்குற விஷயத்த இன்னும் சூர்யா பார்க்கல, சூர்யா கேட்குற விஷயத்த இவங்க இன்னும் கேட்க ஆரம்பிக்கலை. அதாவது அந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு பக்கத்து பெட்ரூமில் இருக்கிற டோர்லேருந்து தான் அந்த நாக் சவுண்டு கேட்குது இல்லையா, அந்த நாக்கிங் சவுண்ட் இன்னுமே இவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை. அபர்ணாக்கு இது நாள் வரைக்குமே வேற வேற அமானுஷ்யமான சத்தங்கள், அந்த ரெட் கலர் சாரி கட்டின ஒரு பொண்ணு, இது மட்டும்தான் தெரிஞ்சிட்டு இருந்திருக்குதுங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 12:30 மணி இருக்குமா. சூர்யாவுக்கு ஹெவி ஃபீவருங்கிறனால கஞ்சி போட்டு கொடுத்துருக்குறாங்க. நல்லா சாப்பிட்டுட்டு அவர் டேப்லெட் போட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. அபர்ணாவுமே தூங்கிட்டு தான் இருந்திருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட ரூம்குள்ள ஒரு சவுண்டு கேட்குதுங்க. இந்த மாதிரி நாக்கிங் சவுண்டு கேட்குது. இவங்க அதில் டிஸ்டர்ப் ஆகி எந்திரிக்கிறாங்க. பார்த்தா இவங்களோட ரூமில் கரண்ட்டு கட். இவங்க அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே கரண்ட்டு கட். ஸோ மயான அமைதியாக இருக்குதுங்க. சூர்யாவை பார்க்குறாங்க. அவர் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கிறார். ஆல்ரெடி ஏசி ஓன் அந்த கூலிங் வந்து அந்த ரூம்குள்ளே இருக்கிறனால சூர்யா நல்லா தூங்கிட்டு இருக்கிறாருங்க. அப்போது இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் கரண்ட் போயிருக்குங்கிறது அபர்ணாவால் புரிஞ்சிக்க முடியுது. சரி நம்மளும் படுத்து தூங்கிடலான்னு சொல்லிட்டு அவங்களோட ஹஸ்பண்ட் மேலே கையை போட்டு தூங்கலான்னு போகும்போது நாக்கிங் சவுண்ட் பலமாக கேட்டிருக்குதுங்க. யாரோ ஒருத்தவங்க கதவை போட்டு பலமாக உடைக்கிற மாதிரி சத்தம் கேட்டிருக்கு. இந்த சத்தம் கேட்டதும் ரொம்ப பயந்துருக்கிறாங்க அபர்ணா. ஒரு மாதிரி வேர்த்து கொட்டி படபடத்து போய் ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆகி அவங்க ஹஸ்பண்டோட கையை பிடிச்சி அமுக்கிட்டு தூங்குறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. இவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அவங்க ஹஸ்பண்ட் கையை பிடிச்சிருக்கிறாங்கன்னா, அவரே கத்தி எந்திரிச்சிருக்கிறாருங்க. இவங்க பிடிச்ச புடியில அவரே வலி தாங்க முடியாமல் கத்தி எந்திரிச்சிருக்கிறாரு. டேப்லெட் போட்டு தூங்குற அந்த ஒரு மயக்க நிலையிலையும் எந்திரிக்கிறாருன்னா எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அவர் கையை அமைக்கிருப்பாங்க. சூர்யாவுக்கு ஒன்றுமே புரியலை. என்னாச்சு அப்படின்னா, ஏன் அழுகிற, ஏன் ஒரு மாதிரி வேர்த்து போய் ஒரு மாதிரி படப்படுத்து இருக்கிறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே கரண்ட் வந்துடுதுங்க. கரண்ட் வந்ததுக்கப்புறமா அங்கே பாரு கரண்ட் வந்துருச்சு, உனக்கு அதனால தான் ஒரு மாதிரி சஃபகேட் ஆகிருக்கும், நீ படுத்து தூங்குங்கும் போது அவங்க ஏங்கி அழுதுருக்குறாங்க. ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வராங்கங்கிறது சூர்யாவுக்கு புரிஞ்சிருது. இங்கே பாரு அப்புறம்னா நீ ஏதோ ஒன்று சொல்ல வரங்கிறது தெரியுது, எனக்குமே அதான் தெரியணும். எப்படி உனக்கு அபார்ஷன் ஆச்சு இப்போ வரைக்கும் எனக்கு உறுத்திக்கிட்டே இருக்குது மனசில், அதுக்கான பதில் எனக்கு தெரிஞ்சாகணும். அது போக வேற எதனா என்கிட்ட சொல்லணும்னா இப்பயே சொல்லிடு. நீ ஏதோ ஒன்று சொல்ல வர, ஒவ்வொரு தடவையும் அதை நான் கேட்கலான்னு வரும்போது எதனா ஒரு தடங்கள் வந்து அதை நான் கேட்க முடியாமல் போயிடுது. இப்போயாவது சொல்லுன்னு சொல்லும்போது இவங்களால சொல்லவே முடியலையாங்க. ரொம்ப ஏங்கி அழுது ரொம்ப பயந்துருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரீம் லெவலில் இருந்திருக்கிறாங்க. ஒரு மாதிரி வாயெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருக்குதுங்க அவங்களுக்கு. இந்த குளிரில் நடுங்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி பல்லுலாம் நடுங்க ஆரம்பிச்சு வாய் டைப் அடிக்க ஆரம்பிச்சிருக்குது. இதை புரிஞ்சுக்கிட்ட சூர்யா என்ன பண்ணுறாருன்னா, ஓகே ஒன்றும் இல்லை, நீ இப்போ எதுவுமே சொல்ல வேணாம், உன்னோட குலசாமியும் என்னோட குலதெய்வத்தையும் மனசில் நினச்சிக்கிட்டு நீ படுத்து தூங்கு, ஒன்றும் நடக்காதுன்னு சொல்லி அவங்களுக்கு திருநீர்லாம் பூசி விட்டு படுத்து தூங்க வச்சிருக்கிறாருங்க. அவங்கள ஹக் பண்ணி தூங்க வச்சிருக்கிறாரு. அபர்ணாவுக்கு எதனால் அபார்ஷன் ஆச்சுங்கிறது இப்போ வரைக்கும் சூர்யாவுக்கு தெரியாதாங்க. அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருந்துகிட்ருக்கு. அதனாலே வேமா எந்திரிச்சு அபர்ணாக்கு சமைச்சு சாப்பிட வச்சு அவங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கப்புறமா ஒரு டேப்லெட் எடுத்துக்கணுமா. அது அவங்களோட மாஸ்டர் பெட்ரூமில் இருக்குது. நைட்டு தூங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த பெட்ரூம்குள்ளே இருக்குது. இப்போது அதை எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு சூர்யா போகும்போது அபர்ணா என்ன சொல்கிறாங்கன்னா, நீ போகாத சூர்யா, நான் போய் எடுத்துகிட்டு வரேன்ட்டு போகிறாங்க. இவரும் உட்காந்துடுறாரு சோஃபாலேயே. அபர்ணா இப்போது அவங்களோட மாஸ்டர் பெட்ரூம் டோரை ஓப்பன் பண்ணி வேமா உள்ளே போயிருக்கிறாங்க. அவங்களோட மாஸ்டர் பெட்ரூமோட அமைப்பு எப்படி இருக்குன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பார்ட் 1ல். ஒரு பெரிய காட் இருக்குமாங்க, கிங் சைஸ் காட் இருக்குமா. அதுக்கு ரைட் சைடில் தான், அந்த காட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இன்னொரு ரூம் போகும். அது அவங்களோட ஆஃபீஸ் ரூம். இப்போது இந்த ஆஃபீஸ் ரூமுக்கும் காட்டுக்கும் நடுவில் ஒரு சேர் போட்டு வச்சுருப்பாங்களாம். அந்த சேரில் சிவப்பு கலர் சேரீ கட்டிக்கிட்டு கருப்பாக ஏதோ ஒரு பொண்ணு உட்காந்து இந்த பிம்பத்தை பார்த்துருக்குறாங்க, ஒரு ரிஃப்ளெக்ஷனை பார்த்துருக்குறாங்க. லைக் இப்போ நான் இந்த ரூம்குள்ளே வரேன்னா
டோரை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம வேகமா உள்ளே போவோங்க. நம்ம எதுக்காக வந்தோமோ அந்த வேலையை பார்க்க போகும்போது சைடு கண்ணில் நமக்கு தெரியும் யாருன்னா ஒருத்தவங்க உட்காந்துருந்தாங்கன்னா. அந்த மாதிரி அந்த உருவத்தை அந்த சேர்ல பார்த்துருந்துருக்காங்க. டேப்லெட்டை எடுத்துக்கிட்டே யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. இப்போ நமக்கு பின்னாடி அந்த உருவம் இருக்குங்கிறத அவங்களால உணர முடியுது. பயந்து இருக்கிறாங்க. சூர்யாவை கூப்பிடலாமா வேணாமாங்கிற ஒரு தாட் ஒரு பக்கம், கூப்பிட்டா எதனா ஒன்று ஆயிடுமோங்கிற பயம் ஒரு பக்கம். மெதுவாக அந்த டேப்லெட்டை எடுத்துட்டு திரும்பி பார்த்தா அங்கே யாருமே இல்லையாங்க. பயந்து போய் வேமா ஓடி இருக்கிறாங்க. இந்த ரூம் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வெளியே ஓடி போய் சூர்யா கிட்ட நடந்ததை சொல்லியிருக்கிறாங்க. இந்த மாதிரி நான் ஒரு உருவத்தை பார்த்தேன் உள்ள, எனக்கு பயமா இருக்கு சூர்யா, எனக்கு என்னென்னமோ நடக்குது இந்த வீட்டில்னு சொல்லும்போது அவருமே சொல்றாருங்க, இந்த பார் எனக்கும் அதுதான் தெரிஞ்சாகணும். உன்னோட லைஃப்பில் அதாவது இந்த வீட்டில் உனக்கு என்னென்ன நடக்குதுங்கிறத என்கிட்ட ஷேர் பண்ணு. எதனால் உனக்கு அபார்ஷன் ஆச்சு இது நாள் வரைக்கும் எனக்கு தெரியாது, தயவு செஞ்சு சொல்லுன்னு கேட்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போதான் அபர்ணா அவங்களுக்கு எப்படி அபார்ஷன் ஆச்சுங்கிற விஷயத்தையே சூர்யா கிட்ட ஷேர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலி அபர்ணா மாசமா இருக்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அதோட அவர் சூர்யா வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க வீட்டில். தனியா இருக்கும்போது அபர்ணாக்கு ஒரு மாதிரி யாரோ ஒருத்தவங்க இவங்க கூட இருக்கிற மாதிரியே ஃபீலா இருக்குதுங்க. இது ஒரு புது உணர்வா இருக்குது. இந்த மாதிரி இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா இவங்களுக்கு இருந்ததே கிடையாது. இவங்களோட சொந்தக்காரங்க அப்பா அம்மா வந்துட்டு போற வரைக்குமே இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததே கிடையாது. ஆனால் இப்போ அந்த வீட்டில் அபர்ணா மட்டும் கிடையாது, அவங்க கூட யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு ஃபீல் ஆகுது. அப்புறமா அவங்களே அதை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறாங்க. சரி வயிற்றுல குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தை நம்ம கூட இருக்கிறனால தான் எனக்கு யாரோ ஒருத்தவங்க நம்ம கூட இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. ஓகே பாப்பா நான் வந்து உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த வயிற்றுல இருக்கிற குழந்தைய தடவி கொடுத்து பேசிக்கிட்டே வீடியோ பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க யூடியூப்பில். ஏன்னா ஹஸ்பண்ட் கிட்ட இதை எப்படி ரிவீல் பண்ணலாம், இந்த ரிவீலிங் வீடியோலாம் நம்ம அஞ்சலி பிரபாடெல்லாம் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி நிறைய சேனல்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்துருக்குறாங்க. ரிவீலிங் எப்படி பண்ணலான்னு சொல்லி ஒவ்வொரு ஐடியா பார்த்துட்டு இருக்கும்போது ரெட் கலரில் கவுன் போட்ட ஒரு பொம்மையை வாசலுக்கு நேராக இந்த சோஃபாவுக்கு நேராக வச்சிடுறாங்க. ஹஸ்பண்ட் வந்து டோரை ஓப்பன் பண்ண உடனே அவருக்கு நேராக வச்சிருக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே அவர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப சென்டிமெண்ட் ஆகி ஒய்ஃபை ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி சென்டிமெண்ட்டாக இருந்திருக்குதுங்க இந்த வீடியோ. நம்ம ஏன் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, நம்மளும் இதே மாதிரி பண்ணலாமேன்னு சொல்லி யோசிக்கும் போது தான் இதை ஆர்டர் பண்ணாலும் வரதுக்கு டைம் ஆயிரும். அதுக்குள்ளே சூர்யா வீட்டுக்கு வந்துடுவார். வெளியே போய் வாங்கிட்டு வந்தாலும் நியர்பையில் எந்த ஷாப்பும் கிடையாது. அகைன் சூர்யா வந்துடுவார். நம்ம அவருக்கு நேராக தான் வந்தாகணும். சரி வேணாம் இது எதுக்குன்னு சொல்லிட்டு விட்டுட்டு நேரடியாகவே சொல்லிடலான்னு சொல்லிட்டு அவங்களோட பெட்ரூம்குள்ளே போகிறதுக்காண்டி எந்திரிச்சிருக்கிறாங்க சோஃபாலேருந்து. அப்போது இவங்களோட மாஸ்டர் பெட்ரூமுக்கு பக்கத்து ரூமில் தான் முதல்ல அந்த சிவப்பு கலர் சாரி கட்டின ஒரு உருவத்தை பார்த்தாங்க இல்லையா, அந்த ரூம்குள்ளே யாரோ ஒருத்தவங்க, இப்போ நீங்கள் இந்த கதையை பார்த்துட்டு இருக்கீங்க செல்ஃபோனில் இல்லை டிவியில் பார்த்துட்டு இருக்கும்போது ரைட் சைடில் உங்கள் ஒரு ரூமோ இல்லை ஒரு கிச்சன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. திடீர்னு நீங்கள் திரும்பி பார்க்கும்போது யாரோ ஒருத்தவங்க ஐயோ பார்த்துட்டாங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஓடினா இப்படி இருக்கும். அந்த மாதிரி ரெட் கலர் சாரி கட்டி ஒரு கருப்பு உருவம் ஓடி இருக்குதுங்க. ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் லிட்ரலி உங்கள் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குது அந்த உருவம். இப்போது இவங்களுக்கு ஒரு பயம் வருது. என்னடா அது யாரா இருக்கும், வீட்டில் நம்ம மட்டும்தான் இருக்கும், போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு கிட்டக்க போயிருக்கிறாங்க. கிட்டக்க போய் பார்த்தா அந்த ரூமில் யாருமே இல்லையாங்க. ஓ ஒருவேளை நம்ம இந்த யூடியூப்பில் இந்த சிவப்பு கலர் கவுன் போட்ட அந்த பொம்மையை பார்த்தோம் இல்லையா, அதனாலேயே அந்த ரெட் கலர் சாரியில் நமக்கு ஏதோ ஒரு உருவம் மாதிரி ஹாலுசினேஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு இவங்களே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இவங்களுக்குள்ள ஒரு பயம் இருக்குதுங்க. ஏன்னா இவங்க பார்த்துருக்குறாங்க அந்த உருவத்தை. இப்போ அந்த ரூம் டோரை அபர்ணா லாக் பண்ணிட்டு அவங்களோட ரூம்ல போய் படுத்து தூங்கலான்னு போகும்போது கரெக்டாக சூர்யா வீட்டுக்கு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்த உடனேமே அவர்கிட்ட சொல்லலான்னு சொல்லி ஆசையாக பார்ட் 1ல பார்த்துருப்பீங்க, ஆசையாக அவர்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா அவர் குடிச்சிட்டு வந்திருக்கிறாரு. ஆல்ரெடி இவங்களுக்குள்ள ஏகப்பட்ட சண்டைகளும் போயிட்டு இருந்துச்சுன்னு பார்த்துருப்போம் பார்ட் 1ல. ஸோ இவங்க மனசு வெக்ஸ் ஆகி ஒரு மாதிரி அவங்க ரூம்குள்ளே போய் உட்காந்துட்டாங்களாங்க. இப்போது இவர் ஹால்லையே படுத்து தூங்கிட்டாரு. அன்னைக்கு நைட்டு முழுக்க அவருக்கு சாப்பாடு வைக்கல, அவர் ஹால்லையே சாப்பிட்டுட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டாரு. வாமிட் பண்ணிட்டு ஹால்லே வாமிட் பண்ணிட்டு அங்கேயே படுத்து தூங்கிட்டாரு. மிட் நைட்டு ஒரு 1:30 மணி இருக்குமாங்க. அபர்ணா அவங்களோட மாஸ்டர் பெட்ரூம்ல தனியாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்களோட பக்கத்து டோரை யாரோ ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வர சத்தம், யாரோ ஒருத்தவங்க வெளியே வர சத்தம் கேட்குது. டவுட்டில் வெளியே வந்து பார்த்துருக்குறாங்க. வெளியே வந்து பார்த்தா அந்த ரெட் கலர் சாரி கட்டின உருவம், கருப்பு உருவம், இவங்க பார்த்தாங்க இல்லையா, டக்குன்னு இவங்களை பார்த்தோன்னையும் மறைஞ்சிச்சு இல்லையா, அதே உருவம் இவங்களுக்கு முன்னாடி வந்து நிற்கிதாங்க. முன்னாடி வந்து நிற்கிறது மட்டும் இல்லாமல் எனக்கு இப்போ கூட உடம்புல ஒரு மாதிரி புல்லரிக்குது. நின்னது மட்டும் இல்லாமல் இவங்களை பார்த்து எனக்கு ரொம்ப பசிக்குது, என் பசிக்கு தீர்வு வந்து உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களோட வயிற்றுல கையை வச்சிருக்குதுங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை.
அவங்களோட ஹஸ்பண்ட் சூர்யா அவங்களுக்கு முன்னாடியே மயக்கம் போட்டு கிடக்குறாரா நடு ஹால்ல. சூர்யான்னு கூட கூப்பிட முடியலையா, அவங்களால வாயே பேச முடியலையா. அவங்களால பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த உருவம் என்ன பண்ணுதுன்னா அவங்களோட வயிற்ற 2 கையை வச்சு கிழிச்சு அந்த குழந்தைய எடுத்து சாப்பிட்டுருச்சாங்க. சாப்பிட்டது மட்டும் இல்லாம இந்த பொண்ணோட கழுத்தை திருப்பி விட்டுருச்சான். அந்த பின்னாடி திருக்குவாங்க இல்லையா, அந்த படங்கள் எல்லாம் பாக்குற மாதிரி திருப்பி விட்டுருச்சான். அப்படி என்ன ஆச்சுன்னே தெரியலையாங்க அந்த பொண்ணுக்கு. லிட்ரலி ஒரு மாதிரி மயக்கம் போட்ட ஃபீல்ல இருந்திருக்குது. ஆனா நடக்கிறது எல்லாமே அவங்களால உணர முடியுது. பயந்து போய் அலறி அடிச்சு எந்திரிக்கும் போது தான் அந்த பொண்ணு ஹாஸ்பிட்டல்ல இருந்திருக்காங்க. பார்ட் 1ல பார்த்துருப்போம். அவங்களுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. காலையில் அபார்ஷன் ஆகி அவங்க பெட்டில் படுத்துருக்குறாங்கன்ட்டு, பிளட்டாக இருந்துச்சுன்னு சொல்லி. ஸோ இதுதான் அவங்களுக்கு நடந்திருக்குது. எப்படிங்க இருந்திருக்கும் அபர்ணாக்கு? இப்போ அபர்ணாக்கு ஒரு டவுட்டுங்க. இது அவங்களோட கனவுல தான் வந்திருக்குதா இல்லை ரியலாகவே அவங்களுக்கு அந்த வீட்டில் நடந்திருக்குதா? எதுவுமே புரியாமல் அன்னைக்கு வேற ஒரு மென்டல் ப்ரெஷரில் குழந்தை இறந்துருச்சுங்கிற ஒரு கவலையிலையும் வேற மாதிரி அவங்களோட மைண்ட் டைவெர்ட் ஆனதுக்கும் இந்த ஒரு ஆத்மா தான் காரணமாக இருக்குமான்னு சொல்லி இப்போது அவங்க ஹஸ்பண்ட் சூர்யா கிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணுறாங்க. அபர்ணா சூர்யா கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதுக்கப்புறமா அவர் கல்யாணத்துக்கு முன்னாடியே சென்னையிலேருந்து கொஞ்சம் அவுட்றாங்க. எந்த ஏரியாங்கிறத அவங்க மென்ஷன் பண்ணலை. மலை மேலே ஒரு கோயில் இருக்குமா, அங்கே ஒரு சித்தர் இருப்பாராங்க. அவரை ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருப்பாராம். எப்போவுமே இவருக்கு பிரச்சனைன்னு வந்தாலோ இல்லை மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் அவரை தான் போய் பார்ப்பாராம். லவ் பண்ணும்போது கூட அந்த சித்தர்கிட்ட தான் போய் பேசிட்டு வருவாராங்க. இந்த மாதிரி நான் லவ் பண்ணுறேன், வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்க, நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லும்போது உனக்கு இதனால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும் ஃப்யூச்சரில், அதை பார்த்து நீ தோண்டு போயிடாத. இந்த பிரச்சனைன்னு இல்லை, லைஃப்பில் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்த்து நிற்கிறதுக்கு நீ ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்துருக்கிறாரு. அப்போ இவருக்கு எதுவுமே புரியலைங்க. சூர்யா உடனே அவங்களோட வைஃப் அபர்ணாவை கூப்பிட்டுட்டு அந்த மலைக்கோயிலுக்கு போயிருக்கிறாரு. அந்த சித்தரையும் பார்த்துருக்கிறாரு. அவர் எப்பயாச்சும் ஒரு தடவை தான் பேசுவாராங்க. அதே மாதிரி தான் இவர் போனதுக்கப்புறமா ரொம்ப நேரம் அங்கேயே வெயிட் பண்ணி 1.5 மணி நேரத்துக்கிட்ட வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா அவர் பேசியிருக்கிறாரு. அவர் சொன்னது பழனியில் ஒரு மாந்திரிகவாதி இருக்கிறாராங்க. இந்த மாதிரி பேய் ஓட்டுறது, வீட்டில் இருக்கிற இந்த பில்லி சூனி எடுக்கிறது, இதெல்லாம் ஸ்பெஷலிஸ்ட் தான். ஸோ அவரோட கான்டாக்ட் வந்து இவர் கொடுத்துருக்கிறாரு. அவருக்கு கான்டாக்ட் நம்பர்லாம் கிடையாது, ஃபோன் நம்பர்லாம் கிடையாது. நேரில் போய் தான் பேசணும். ஒரு அடையாளம் சொல்லியிருக்கிறாரு, பழனியில் ஒரு இடத்த சொல்லியிருக்கிறாரு. அங்கே போய் அவரை கேட்டவுடனே அங்கே இருக்கிறவங்க கூட்டு போயிருக்கிறாங்க. அவரோட வீட்டில் போய் நடந்ததெல்லாம் சொல்லும்போது சில பூஜைகள் பண்ணால் சரியாயிரும்னு சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரியே அவர் இவங்களோட வீட்டுக்கும் வந்திருக்கிறாரு, சில பூஜைகள்லாம் பண்ணியிருக்கிறாரு. பண்ணிட்டு போனதுக்கப்புறமா அடுத்த 5 நாள் எந்த பிரச்சனையும் இல்லையாங்க. இவங்க வீட்டில் அந்த சத்தங்கள், அமானுஷ சத்தங்கள் கேட்கல, நாக் பண்ணுற அந்த சவுண்டு கேட்கல, அந்த ரெட் கலர் சாரீ கட்டின அந்த பொண்ணோட உருவத்தை அபர்ணா பார்க்கல. ஒரு மாதிரி மைண்டே காமாக இருந்திருக்குதுங்க. இது போக அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, காலையில் சூர்யாவை விளக்கேற்ற சொல்லியிருக்கிறாரு, ஈவினிங்காக அபர்ணாவை விளக்கேற்ற சொல்லியிருக்கிறாரு. வீடை எப்பயுமே கொஞ்சம் தெய்வீக கடாட்சமாக வச்சுக்கோங்க, ரொம்பவே சுத்தபத்தமாக வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறாருங்க. 5 நாள் இவங்களுக்கு நல்லா தாங்க போயிட்டு இருந்திருக்குது. 6வது நாள் அபர்ணா நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு லேட்டாக தான் வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க. 2 பேர்கிட்டையுமே 2 கீ இருக்குமா. சூர்யா அவரோட மாஸ்டர் பெட்ரூமில் படுத்து தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்கிறாரு அபர்ணாக்கு. நைட்டு 10:30 மணிக்கு இவங்க வீட்டுக்கு வராங்க. சூர்யாவை டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு சொல்லிட்டு டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே வராங்க. அந்த லேம்ப் மட்டும்தான் போட்டு வச்சுருக்காரு, நைட் லேம்ப் மட்டும்தான் ஹாலில் எரியுது. சூர்யாவோட ரூம் லாக்கில் இருக்குது, இந்த ரூமும் லாக்கில் இருக்குது. கீ ஹோல்டரில் கீயை மாட்டிட்டு பின்னாடி திரும்பும்போது கிச்சனில் அந்த மேடை இருக்கும் இல்லையா, கிச்சனில் மேலே, அது மேலே அந்த சிவப்பு கலர் புடவை கட்டின பொண்ணு இவங்களை அந்த கழுத்து திருக்கி இந்த வயிற்றை கிழிச்சு எடுத்துச்சு இல்லையா, அந்த உருவம் காலை ஆட்டிக்கிட்டே உட்காந்துருக்குதாங்க. இதை பார்த்ததுமே ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க அபர்ணாக்கு. கத்தி இருக்கிறாங்க. இவங்க கத்துன கத்துல சூர்யா அலறி போய் எந்திரிச்சு வெளியே ஓடி வந்து பார்த்தா இவங்க ஒரு மாதிரி உட்கார்ந்துட்டாங்களாம், ஹால்லையே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கிறாங்களாம். என்னாச்சுமான்னு சொல்லி கேட்கும்போது இவங்க சொல்றாங்க, அந்த உருவம் மறுபடியும் வந்துருச்சு சூர்யா, நம்ம கிச்சனுக்குள்ள தான் இருக்கு, நான் பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. சூர்யா என்ன சொல்றாங்க, மாமா காம் டவுனாரு, ஒன்றும் இல்லை, ப்ரெஷர் ஏற்றிக்காத, நீ ஏதோ ஹாலோசினேஷன் பண்ணியிருக்கிற, நீ அன்டைமில் வீட்டுக்கு வந்த இல்லையா, இருட்டா வேற இருக்கு இல்லையா, நான் சாரி, நான் வந்து அங்கேயும் லைட் ஆஃப் பண்ணியிருக்கணும், இல்லைடா நான் பார்த்தேன், உண்மையாகவே பார்த்தேன்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் அவர் வந்து இவங்கள கொஞ்சம் சமாதானப்படுத்தி ரூம்குள்ளே கூட்டு போய் தூங்க வச்சிருக்கிறாருங்க. ஆனால் அன்னைக்கு நைட்டு முழுக்க இவங்களுக்கு ஹெவி ஃபீவர் அடிச்சிருக்குது. யாருக்கு? அபர்ணாக்கு. மறுபடியும் அப்படியே ரொட்டேஷனில் வருதாங்க. அவருக்கு என்னென்னலாம் நடந்துச்சோ அது இவங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குது. ஹெவி ஃபீவர் ஆகிறது, வாமிட் பண்ணுறது, மறுபடியும் அந்த நாக்கிங் சவுண்டு, இது போக அந்த சிவப்பு கலர் புடவை கட்டின உருவம், இது எல்லாமே மறுபடியும் இவங்களுக்கு ரிப்பீட் ஆகுது. இவங்களோட அந்த சாமியாரை போய் பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, வந்து ஓமம்லாம் பண்ணிட்டு போனார் இல்லையா, அவர் வந்துட்டு போனதுக்கப்புறமா இவங்களுக்கு அந்த சேலரி கம்மியானதுலாம் மறுபடியும் அஸ் யூஸ்வல் நார்மலாக ஆயிருக்குது.
இப்போது அகைன் இந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் வந்து நெகட்டிவ் எனர்ஜி வந்ததுக்கப்புறமா அபர்ணாக்கு சேலரி கம்மியாகுதுங்க. மறுபடியும் சூர்யாவுக்கு வேலையே போயிருச்சான். இவங்களுக்கு ஒன்றுமே புரியலையாங்க. அவரோட கான்டாக்ட் நம்பரும் இவங்க கிட்ட கிடையாது. மறுபடியும் பழனிக்கு போய் அங்கே போய் அந்த இடத்துக்கு போய் கூப்பிட்டா தான் அவரால் வர முடியும். இப்போதான் சூர்யாவுக்கு ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருதுங்க. இவங்க இந்த வீடு கிரகப்பிரவேசத்துக்கு இவங்க வீட்டிலேருந்து ஆளுங்கள்லாம் கூப்பிட்டாங்க இல்லையா, வந்திருந்தாங்க இல்லையா, அதில் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க சூர்யா கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் வாஸ்து எதுவுமே சரியாக கட்டலை, நிறையா வாஸ்து கோளாறு இருக்குது, நீங்கள் வச்சிருக்கிற பொருட்களுமே வந்து தப்பான திசையில் இருக்கிற மாதிரி ஏதோ சொல்லியிருக்கிறாங்க. அது அவருக்கு அப்போ புரியலை. வந்தால் 1008 நொட்டம் சொல்லிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி விட்டுறாரு. ஒருவேளை இந்த வாஸ்து பிரச்சனைனால தான் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை வருதான்னு சொல்லிட்டு சூர்யாவுக்கு ஒரு டவுட் வருதுங்க. இப்போது கன்சல்டேஷன் எடுக்கிறதுக்காக இந்த வாஸ்து பார்க்குறதுக்கெலாம் கன்சல்டேஷன்லாம் இருக்குதாங்க. அதுக்குன்னே படிச்சிருக்கிறாங்க. அதுக்குன்னே ஒரு படிப்பு இருக்குங்கிறத எனக்கு இந்த கதையின் மூலமாக தான் தெரியும். உங்களில் எத்தனை பேருக்கு தெரியுங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போது இந்த மாதிரி கன்சல்டேஷன் எடுக்கிறதுக்கு ஒருத்தவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. ஆன்லைனில் புக் பண்ணி வீட்டுக்கும் வர வச்சுருக்கிறாங்க. அவங்களும் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சூர்யாவும் அபர்ணாவும் சங்கீர்தனைங்கிறவங்க கிட்ட இந்த ஸ்டோரியை சொன்னது, நம்மக்கிட்ட ஷேர் பண்ணது சங்கீர்தனைங்கிறவங்க தான். அவங்கக்கிட்ட சூர்யாவும் அபர்ணாவும் ஷேர் பண்ணுறாங்களாம். இப்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி தூக்கி போட்டிருக்குதுங்க. மூணாவதாக ஏதோ ஒரு ஆத்மாவை வீட்டில் வச்சுக்கிட்டு தான் என்னைய கூப்பிட்டீங்களாங்கிற மாதிரி சங்கீர்தனைக்கு ஒரு மாதிரி அடிவேர்லாம் கலக்க ஆரம்பிச்சிருக்குதுங்க. எப்படிங்க இருக்கும் அவங்களுக்கு? கூப்பிட்டு இப்போ வரைக்கும் நீங்கள் இந்த கதையை கேட்டீங்க இல்லையா, இப்போ வரைக்கும் நடந்ததை அவங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது அந்த கப்புள் வந்து சங்கீர்தனை கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் எங்கள் வீட்டில் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. நான் அவங்ககிட்ட சொல்கிற மாதிரி இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு தான் நம்மளை கூப்பிட்டுருக்குறாங்களா? சரி, வாஸ்துனால ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும், நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும், அதை மாற்றி நம்ம பண்ணுறத நம்மளோட வேலை. ஆனால் ஏதோ ஒரு அமானுஷ்யத்தை வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து வாஸ்துவை சரி பண்ணால் அந்த அமானுஷ்யம் போயிருங்கும் போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆக்சுவலாக இவங்களோட ஹவுஸ் வார்மிங்கில் வந்த சொந்தக்காரங்களில் ஒருத்தவங்க இவங்களோட மெயின் டோருக்கு பக்கத்துலேயே ஒரு ஜன்னல் வைடா, நல்ல பெரிய ஜன்னலாக வை, அப்படின்னா தான் வாஸ்துப்படி உனக்கு நிறைய சொந்தங்கள்லாம் வந்து சேரும் வீட்டுக்கு. இவங்க செலவோட செலவாக அன்னைக்கே அங்கனக்குள்ளே ஒரு ஜன்னல் எழுப்பியிருக்கிறாங்க. ஆனால் அப்படி அந்த இடத்துல வைக்கக்கூடாதாங்க. இப்போ சங்கீர்தனை தான் அதை சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், வாஸ்துப்படி இந்த இடத்துல அந்த ஜன்னல் இருக்கக்கூடாது, இதை ஏன் நீங்கள் இங்கே வச்சிங்கன்னு கேட்கும்போது, இல்லை மேடம், நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வைக்கலை, அப்புறமா எங்கள் சொந்தத்தில் ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி இங்கே வச்சா இந்த மாதிரி சொந்தங்கள்லாம் வருவாங்க. யார் சொன்னால்? அப்படிலாம் கிடையவே கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் ஜன்னல் வச்சிங்க அப்படின்னா வாஸ்து பிரகாரம் வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் பாதிக்கப்படுவாங்களாங்க. மோஸ்ட்லி பெண்களை தான் அது தாக்குமா. லைக் இந்த சேலரி கம்மியாகிறது, மென்டல் ப்ரெஷர், ஹாலுசினேஷன், ஹெல்த் இஷ்யூஸ், மெயினாக ஹெல்த் இஷ்யூஸ் தான் ரொம்ப வருமாங்க. இந்த இதை உடனே நீங்கள் மாற்றுங்கன்னு இருக்கிறாங்க. இப்போது சூர்யா டென்ஷன் ஆகிருக்கிறாரு. அது எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? இதை வந்து மாற்றுங்க, நீங்கள் பாட்டுக்கு அசால்ட்டாக சொல்கிறீங்க, எனக்கு சேலரியும் கிடையாது, வேலை போச்சு, என்னோட பிரச்சனை எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்லிட்டு தானே இருக்கிறேன், இந்த நேரத்தில் வந்து நீங்கள் அதை மாற்று, இதை மாற்று, அதை மாற்றினா எப்படி மாற்ற முடியும்? அதை மாற்றாமே எதனா ஒரு சொல்யூஷன் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கத்திருக்கிறார். இப்போது அபர்ணா தான் அவரை காம் டவுன் பண்ணி, அமைதியாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேங்கன்னு சொல்லி, நீங்கள் வேறு என்னென்னங்கிறத பாருங்கன்னு சொல்லினதுக்கப்புறமா இவங்க வீடு முழுக்க பார்த்துருக்குறாங்க. சோஃபா, எல்லார் வீட்லேயுமே சோஃபாவை நடு ஹாலில் வைக்கக்கூடாதாங்க. எல்லார் வீட்லேயுமே இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் வீட்லேயுமே இது இருந்துச்சுன்னா திருத்திக்கோங்க, நாங்களுமே திருத்திப்போம். என்னன்னா சென்ட்ரு பாயிண்ட் இருக்கும் இல்லையா, அதாவது ஹால், நம்ம வீடு இருக்குன்னா ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் வீடுனா நடு ஹாலில் வீட்டோட சென்ட்ரு பாயிண்டில் எதுவுமே வைக்கக்கூடாதாங்க. அப்படியே ஒரு மாதிரி ஸ்பேசியஸாக விட்டுறணுமா. அந்த இடத்துல சோஃபா வச்சுருந்துருக்குறாங்க. நடு ஹாலில் சோஃபாவை வைக்கக்கூடாதுன்னு சங்கீர்தனை சொன்னதுக்கப்புறமா அந்த ஸ்பாட்லேயே தள்ளி வச்சுருக்கிறாங்க, ஓரமாக வச்சுருக்கிறாங்க சோஃபாவை. அது போக இவங்களோட அந்த மெயின் டோரை ஓப்பன் பண்ண உடனே நேராக ஒரு ஜன்னல் இருக்குமாங்க. அந்த ஜன்னலுக்கு பக்கத்தில் ஒரு கருப்பு கலர் பாட் மாதிரி இருந்திருக்குது. இந்த பூச்செடிலாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு பாட் இருந்திருக்குது. ரொம்ப அட்ராக்டிவாக இருந்திருக்குதுங்க. அதை சங்கீர்தனை பார்த்த உடனேயுமே சூப்பராக இருக்குங்க, நல்ல கலர், பிளாக் கலர் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர், நல்லா இருக்குது, இந்த இடத்துல தான் இதை வைக்கணும். ஆக்சுவலாக நார்த் ஈஸ்ட் தான். ஆக்சுவலாக நார்த் ஈஸ்ட் கார்னரில் இந்த மாதிரி பூச்செடிங்கெல்லாம் வைக்கிறது ரொம்பவே நல்லதாங்க. நல்லா இருக்குது அப்புறம்னா, ஆனால் இதை இங்கே வைக்காதீங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? நல்லா இருக்குன்னு தானே சொன்னீங்க. இல்லை, இந்த நார்த் ஈஸ்ட் கார்னரில் எப்பயுமே வந்து ஆஸ்பீசியஸாக இருக்குமாங்க, ரொம்பவே ஒரு மாதிரி ஒரு தெய்வீக சக்திம்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸ் தான் நார்த் ஈஸ்ட் ஏரியாவும். அங்கே ஒரு ஜன்னல் வச்சுருக்கீங்க, நல்ல விஷயம். ஆக்சுவலாக காற்று வர பகுதியும் அதுதான். நாங்கள் அங்கே ஜன்னல் வைக்கிறது ரொம்பவே நல்லதான், ஹெல்த் இஷ்யூ வராமல் இருக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவாங்க அந்த வாஸ்து. ஆனால்
அந்த இடத்துல கருப்பு கலரில் எதையும் வைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு கருப்பு கலர் பிடிக்கும், வாஸ்து பிரகாரம் இந்த நார்த் ஈஸ்ட்டில் இதை வைக்காதீங்க. ஏங்க என்னங்க சொல்கிறீங்க? இப்போ தான் சொன்னீங்க ஆஸ்பீசியஸான ஏரியா நல்ல தெய்வீக கடாட்சமாக இருக்குங்கிறீங்க, அந்த இடத்துல ஏன் நான் இதை வைக்கக்கூடாது, ஃப்ளவர் தானே வச்சுருக்கிறேன், இல்லை வைக்காதீங்க ப்ளீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இது வந்து ஃப்ளவர் பாட் மட்டும் கிடையாதுன்னு ஓப்பன் பண்ணி காட்டியிருக்காங்க. அதுக்குள்ளே ஜொல் வைக்கலாமாங்க, ஒரு மாதிரி அவங்களோட சொந்தக்காரங்களை ஒருத்தவங்க கஸ்டமைஸ் பண்ணி இவங்களுக்குனே கொண்டு வந்துருக்குறாங்க. ஸோ இதுக்குள்ளே ஜொல்லாம் வச்சுருந்துருக்குறாங்க. ஜொல்லை இங்கே வைக்காதீங்க, வாஸ்து பிரகாரம் இந்த நார்த் ஈஸ்ட்டில் வந்து என்னதான் ஆஸ்பீசியஸான ஏரியாவாக இருந்தாலும் அந்த இடத்துல ஜுவல்லரிலாம் வைக்கக்கூடாது, அதுவும் முக்கியமாக கோல்டு வைக்கவே கூடாதான், இந்த மாதிரிலாம் வைக்காதீங்க, இதெல்லாம் எடுத்துருங்கன்னு இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி மனக்கசப்பாக தாங்க இருந்திருக்குது. இருந்தாலும் இவங்களை வர வச்சுட்டாங்க, இவங்க சொல்கிறது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க, ஒவ்வொன்றா கிளியர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி உங்களுக்கு ஒரு வேளை இதை வச்சே ஆகணும்னு தோணுச்சுன்னா இதில் ஜொல் வைக்காதீங்க. ஜொல்லை வந்து நீங்கள் உங்களோட ரூம்குள்ளே எங்கே சேஃபாக வச்சுக்கோங்க. இதை பிளாக் கலருக்கு பதிலாக ப்ளூ கலர் மாதிரி எதனா பெயிண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. பிளாக் கலர் இங்கே வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அது போக அவங்களோட வீட்டில் ஏகப்பட்ட விஷயங்களையும் கவனிச்சிருக்கிறாங்க, மாற்றவும் செஞ்சுருக்கிறாங்க. இது போக ஒரு வாஸ்து பூஜை ஒன்று பண்ணணும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களும் ஓகே சொன்னதுக்கப்புறமா வாஸ்து பூஜை முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், நீங்கள் அந்த பழனியில் இருக்கிற மாந்திரிகவாதி சொன்ன மாதிரி டெய்லியுமே மார்னிங் சூர்யா விளக்கேற்றட்டும், ஈவினிங்காக அப்புறம் விளக்கேற்றட்டும். ஆனால் நான் சொல்கிற டைரக்ஷன்லேயும் டெய்லியுமே விளக்கேற்றுங்க. அது போக சாட்டர்டே மட்டும் எள்ளு எண்ணெயில் நிலா வெளிச்சம் வர ஜன்னல் பக்கத்தில் நான் சொல்கிற திசையில் எள்ளு எண்ணெய் ஊற்றி அதில் விளக்குத்திரிக்கு பதிலாக பஞ்சுத்திரி போட்டு விளக்கேற்றுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை கண்டினியூ பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க சூர்யாவும் அபர்ணாவும். 3 மாதத்துக்கு அப்புறமா சூர்யா கிட்ட இருந்து சங்கீர்தனைக்கு ஒரு ஃபோன் கால் வருதுங்க. அட்டன் பண்ணி சிரிச்சுக்கிட்டே, என்ன சொல்லுங்கள் சூர்யா, நல்லா இருக்கீங்களான்னு கேட்கும்போது, இருக்கேன், எங்கே இருக்கீங்க, உடனே வீட்டுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி கோவமாக பேசியிருக்கிறார். இப்போ சங்கீர்தனைக்கு ஒரு டவுட்டு, என்னடா அது, ஒருவேளை 3 மாதம் நம்ம சொன்னது எதுவும் நடக்கலையா, இல்லை இன்னுமே அவங்க வீட்டில் நெகட்டிவ் எனர்ஜியாக இருக்குதா, இல்லை அபர்ணாக்கு எதனா ஆயிடுச்சா, ஏன் இவ்வளோ கோபமாக இருக்கிறான்னு சொல்லி பயந்துக்கிட்டே, சொல்லுங்கள் சூர்யா, நான் இந்த மாதிரி வெளியே இருக்கிறேன், இல்லை நீங்கள் அடுத்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் வீட்டில் இருக்கணும், நான் உங்களுக்கு கேபு கூட போடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவங்களுக்கு கன்ஃபார்மே ஆகிடுது. ஓகே, சொன்னது எதுவும் உங்களுக்கு நடக்கலை போல, அதனால தான் வந்து நம்மளை திட்டுறதுக்கு தான் கூப்பிட்றாங்க போலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயத்திலே இருக்கும்போது, இல்லை 1 மணி நேரம் கழித்து நான் முடிச்சுட்டு நானே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அவங்க வீட்டுக்கும் போயிடுறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறமாவும் 2 பேரும் ஒரு மாதிரி முகம் கொடுக்காம உருன்னே அலைஞ்சிட்டு இருந்துருக்காங்க வீட்டுக்குள்ளே. சங்கீர்தனைக்கு ஒன்றுமே புரியலை. இப்போ 2 பேரும் ஒன்று சொன்ன மாதிரி ஒரு கபோர்டை ஓப்பன் பண்ணி அதில் வந்து ஒரு லெட்டர் எடுத்துகிட்டு வந்து இவங்க கையில் கொடுக்குறாங்க. என்னன்னு சொல்லி பிரித்து பார்த்தா அபர்ணா மாசமாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. 2 வருஷத்துக்கு இவங்களுக்கு குழந்தையே இருக்கக்கூடாது, அந்த மாதிரி விஷயங்களில் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லி தான் டாக்டர் சொன்னதா இவங்ககிட்ட கன்சல்டேஷன் அப்போ சொல்லியிருக்கிறாங்க. 3 மாதத்தில் இப்போது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. 1.5 மாதமோ எவ்வளவோ குழந்தை வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்குது. எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் கிடையாது. அப்புறம்னா நல்லா தான் இருக்காங்கங்கிறது அதில் மென்ஷன் ஆகிருக்குது. இவங்களுக்கு சந்தோஷம் ஒரு பக்கம், இருந்தாலும் டவுட் ஒரு பக்கம். என்னடா அது இருக்கக்கூடாதுன்னாங்க இவங்க. சரி ஓகே, அது அவங்களோட பர்சனல் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விட்டுறாங்க. அதுக்கப்புறமா இவங்க 3 பேருமே சிரித்து கொஞ்சம் சந்தோஷமாக பேசி சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் அபர்ணா அவங்களோட கிச்சனில் வாஷ் பண்ணிட்டு இருந்துருக்குறாங்க பாத்திரங்களெல்லாம். இவர் சூர்யா வந்து அவரோட ரூமில் உட்காந்துருக்கிறாரு. டோர் ஓப்பனாக தான் இருந்திருக்குது. சங்கீர்தனை அவங்களோட ஹாலில் அந்த சோஃபா ஓரமாக வைக்க சொன்னாங்க இல்லையா, அங்கே உட்காந்துக்கிட்டு இவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க அபர்ணா கிட்ட. கிச்சனில் இருக்கிற அபர்ணா கிட்ட ஹாலில் உட்காந்துருக்க சங்கீர்தனை பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு விஷயத்த நோட் பண்ணுறாங்க. ஹாலில் ஒரு பெயிண்டிங் ஃப்ரேம் இருக்குமாங்க. அந்த ஃப்ரேம் எப்படி இருக்குன்னா பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குமா. சிகப்பு கலரில் பூக்கள் பூத்து குலுங்குற மாதிரி அதுக்கு நடுவில் ஒரு பொண்ணு உட்காந்துருக்குமா. கீழே பார்த்த மாதிரி அந்த பொண்ணோட சிரிப்பு ஒரு மாதிரி விகாரமாக இருக்குமாங்க, சர்க்காஸ்டிக்காக இருக்குமா அந்த பொண்ணோட ஸ்மைலு. அந்த பொண்ணோட உருவம் எப்படி இருக்குன்னா கண்ணில் நல்லா கருமையெல்லாம் வச்சுக்கிட்டு பார்க்குறக்கே அழகாக இருக்குமா. இருந்தாலும் ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குமாங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது அழகாக இருக்குமா, ஆனால் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் ஏதோ ஒரு விஷயம் தப்பாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுமா. அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு கருப்பு கலர் கொலுசு, கருப்பு கலர் தோடு, கருப்பு கலர் வளையல், கருப்பு கலர் பொட்டு வச்சுருக்குதாங்க. இவங்களுக்கு அதை பார்க்கும்போதே ஏதோ சந்தேகம் வந்திருக்குது. ஏன் அப்புறம்னா, உங்களுக்கு இந்த பெயிண்டிங் வந்து யார் கிஃப்ட் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. ஏன் கேட்குறீங்க, ரொம்ப அழகாக இருக்குதா? ஆமாம், ரொம்ப அழகாக இருக்குதா தான் கேட்டேன். என்னோடய அண்ணன் தான் கிஃப்ட் பண்ணார். யார்? இல்லை என்னோடய கூட பிறந்த அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அருமை பெருமையெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ரொம்ப எங்களை பார்த்தாலே பிடிக்காது, சூர்யாவை பார்த்தாலே பிடிக்காது அவருக்கு, லவ் மேரேஜுங்கிறனால சுத்தமாக அவருக்கு பார்த்தாலே பிடிக்காது, அதுவும் எங்கள் கேஸ்ட் இல்லைங்கிறனால சுத்தமாக பிடிக்காமல் இருந்தவர்.
எங்கள் ஃபேமிலியோட எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க, இந்த மாதிரி வீடு வாங்கிட்டோம், நாங்கள் நல்லா இருக்கோம்னு தெரிஞ்சோனையும் அவரே உட்காந்து இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் வந்து அவரே பண்ணிட்டு இருந்திருக்காரு. அது போக இந்த பாட் இருக்கு இல்லையா, அந்த பாட்டுமே வந்து அவங்க அண்ணன் கொடுத்தது தானா. அந்த பிளாக் கலர் பாட்டு, அந்த பூலாம் வைக்கிற மாதிரி உள்ள ஜொல் வைக்கிற மாதிரி இருந்துச்சு இல்லையா, அதுவுமே அவங்க அண்ணன் தான் கிஃப்ட் பண்ணாருங்கிறத சொல்கிறாங்க. இப்போது சங்கீதனைக்கு ஒரு விஷயம் தோணுதுங்க. ஓகே, அப்படின்னா இந்த ஜன்னலை வந்து வைக்க சொன்னாங்க இல்லையா, இந்த இடத்துல வைங்க, சொந்தங்கள் தேடி வருவாங்க, கூடி வருவாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அதை யார் சொன்னது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் எங்கள் அண்ணன் தான் சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது தான் சங்கீர்தனை கன்ஃபார்மே பண்ணுறாங்க. இல்லை, இதில் ஏதோ ஒரு தப்பு இருக்குது. ஏன் அப்புறம்னா உங்களுக்கு டவுட் வரலையா கொஞ்சம் கூட உங்கள் அண்ணன் மேலே? ஏன் அப்படி பேசுகிறீங்க? இல்லை, நல்லா கோவத்தில் இருக்கிற ஒரு பர்சன் திடீர்னு எப்படி குடும்பத்தோடு வந்து அட்டாச் ஆவார்? அப்படியே ஆனாலும் உங்கள் மேலே வெறுப்பாக இருக்கிற ஒரு பர்சன் கூட பிறந்த அண்ணனாகவே இருந்தாலும் உங்களுக்காக ஒரு விஷயத்தை எப்படி உட்கார்ந்து அவரே பண்ணி கொண்டு வருவார்? எனக்கு என்னவோ டவுட்டாக இருக்குன்னு சொல்ல இப்போ அப்பர்னாக்கு கோபம் வருது. அது எப்படி எங்கள் அண்ணனை நீங்கள் அப்படி சொல்லுவீங்க? எங்கள் அண்ணன் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், எங்கள் மேலே கோபம் இல்லாமல் எங்ககிட்ட வந்து எங்களுக்காக இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாரு, நீங்கள் எப்படி சொல்லலாம்னு சொல்லிட்டு பெரிய சண்டை வந்திருக்குதுங்க. இப்போது அப்பர்னா கத்துறதை கேட்டு சூர்யா ஆல்ரெடி இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு தாங்க இருந்திருக்கிறார் ரூமில் உட்காந்து. அவருக்குமே இவங்க சொல்ல சொல்ல டவுட் வர ஆரம்பிக்குது. இங்கே பாரு அப்பர்னா, அவங்க சொல்கிறது தப்பாக இருந்தாலும் நியாயமான விஷயமா இருக்குது, யோசித்து பாரு, அது எப்படி சாத்தியமாகும்? என்ன சூர்யா நீ அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு பேசுகிற? எங்கள் வீட்டில் இருக்கிறவங்கள சொல்கிறேன், அப்போ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்கலாம் வந்து அப்படி கிடையாதா? ஏன் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தான் என்னை பிடிக்காது, அவங்க எதனா பண்ணியிருக்கலாம்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஆரம்பத்தில் இருந்த மாதிரியே சண்டை முத்தி போய் அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா, கோபத்தில் அவங்க அண்ணன் கொடுத்த அந்த பாட்டு இருக்கு இல்லையா, இதால் தானே பிரச்சனை, இதை உடச்சி தள்ளுறேன்னு சொல்லிட்டு கீழே போட்டு உடச்சிருக்கிறாங்க. அப்புறம் அந்த பாட்டை கீழே போட்டு உடைச்சதுக்கு அப்புறமா அது ஒரு பிளாஸ்டிக் பாட். ஆனால் அதுலேருந்து வந்த சத்தம் பீங்காங் கண்ணாடியோட சவுண்டாங்க. இந்த பீங்காங் கண்ணாடிலாம் இருக்கு இல்லையா, அதை கீழே போட்டு உடைச்சா என்ன சவுண்ட் வரும், அந்த சவுண்ட் வந்துருக்குது. கீழே உட்காந்து அதை க்ளீன் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சூர்யா உட்காந்துருக்கிறாரு. உட்கார்ந்தவர் அதை எடுத்துக்கிட்டு இருக்கும் போதே கையை கிழிச்சு பிளட் வந்துருக்குதுங்க. இப்போது ஒரு விஷயத்தை கவனிக்கிறாங்க சங்கீர்தனை. இந்த மெசேஜ் பாக்ஸ் மாதிரி, அதாவது நம்ம 100K சப்ஸ்கிரைபர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் நம்ம சேனலில். அதில் வந்து என்னோடய ஒய்ஃப் அஞ்சலி வந்து ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி, அதாவது ஒரு க்ளூ பாக்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக கண்ணாடியில் உள்ள அந்த க்ளூவெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு கொஸ்டின் வச்சுருப்பாங்க பேப்பரில். அந்த மாதிரி குட்டியாக ஒரு கிளாஸ் பாட்டில் ஏதோ கருப்பு கலரில் எள்ளு மாதிரியான, எள்ளு கிடையாதான், ஏதோ ஒன்று இருக்குதாங்க கருப்பு கலரில். அது கீழே விழுந்து நொறுங்கி செதறி கிடக்குது. அதை க்ளீன் பண்ணுறதுக்கு சூர்யா கீழே உட்காரும்போது தான் அவரோட பிளட் ட்ராப் அதில் விழுந்துருக்குதுங்க. இப்போ சங்கீர்தனை டவுட் ஆகி, இங்கே பாருங்கள் சூர்யா, அப்புறம்னா நீங்கள் அமைதியாக இருங்க, இது உங்கள் வீட்டுக்குள்ளே எப்படி வந்துச்சு, நீங்கள் முதல்ல அப்படியே எந்திரிங்க, கொஞ்சம் ஓரமாக உட்காருங்கன்னு சொல்லி அவரை உட்கார வச்சு ஃபஸ்ட் எய்டு பாக்ஸ் எடுத்து அவருக்கு அந்த பிளட்டெல்லாம் லாட் பண்ணிவிட்டு, அந்த கருப்பு எள்ளு மாதிரி இருக்குது இல்லையா, இது என்னது, இது எதுக்கு இதுக்குள்ளே இருக்குன்னு கேட்கும்போது 2 பேருக்குமே ஆன்சர் தெரியலையாங்க. சூர்யாவும் முழிக்கிறாரு, அப்புறம்னாவும் முழிக்கிறாங்க. இதுக்குள்ளே இப்படி ஒரு விஷயம் கிடையவே கிடையாது, இது எப்படி வந்துச்சுன்னு தெரில. நான் தான் சொல்கிறேன்ல அப்புறம்னா, புரிஞ்சுக்கோங்க, ஏதோ தப்பாக நடக்குது, இப்போதைக்கு உப்பு எடுத்துகிட்டு வாங்க, கல் உப்பு எடுத்துகிட்டு வாங்க. கல் உப்பை எடுத்துகிட்டு வந்து அந்த பாட்டு உடஞ்ச இடத்துல ரவுண்டாக போட்டு வச்சுருக்கிறாங்க, ஒரு வட்டம் போட்டு வச்சுருக்கிறாங்க. அதை சுற்றிலும் குங்குமத்தை எடுத்துகிட்டு வர சொல்லி குங்கும ரவுண்டும் போட்டு வச்சுருக்கிறாங்க. தயவு செஞ்சு 2 பேருமே இதை தொடாதீங்க, இதை வந்து கூட்டி பெருக்காதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க. இந்த பழனியில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட போனீங்க இல்லையா, அவருக்கு ஃபோன் போடுங்க அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அவர் நம்பர் என்கிட்ட இல்லையேன்னு சொல்லி சூர்யா சொல்லும்போது, அங்கே அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க நம்பர் எதனா இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிற ஒரு மளிகை கடைக்காரருக்கு ஃபோன் பண்ணி அவர் போய் அவர்கிட்ட கொடுக்கும்போது சங்கீர்தனை பேசியிருக்கிறாங்க அவர்கிட்ட. இந்த மாதிரி ஒரு விஷயம் வீட்டில் இருக்குன்னு சொன்னதுக்கப்புறமா அவர் சொன்ன விஷயம், அவர் ஆரம்ப கட்டத்தில் இந்த மாந்திரிகம் கற்றுக்கிட்டு இருக்கும்போது அவரோட குரு ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாராங்க. இது மாந்திரிகத்தில் அஃபெக்ட் ஆனவங்களெல்லாம் கிளியர் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டு இருக்கும்போது சின்ன வயசில் ஒரு 20s அந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். அந்த டைமில் வந்து அவரோட குரு சொல்லியிருக்காராம், ரொம்ப வந்து டேஞ்சரஸான ஒரு மாந்திரிகம் வந்து அதாவது ரத்த சொந்தத்துக்கே வைக்கிறது, அந்த மாதிரி மாந்திரிகம், அதாவது சூனியம் வைக்கிறது, அதை வந்து வைக்கிறதுக்கு சொந்த பிளட் லைன், இப்போது நம்மளோட பிளட் லைன்லேயே வைக்கிறோம், நம்மளோட சொந்தக்காரங்கள நம்ம கூட பிறந்த அந்த மாதிரியான விஷயந்தான் இவங்க வீட்டில் நடந்திருக்குது. ரத்த பந்தத்துக்குள்ளேயே செய்வனை செய்கிறதுக்கு இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவாங்களாம். இது ஒரு மணலாங்க, கருப்பாக இருக்குமா, இது எள்ளு மாதிரியே இருக்குமா பார்க்குறதுக்கு, ஆனால் எள்ளு கிடையாதான். இது ஒரு வகையான மாந்திரிகத்துக்கு யூஸ் பண்ணுற ஒரு பொருளாங்க. இதை யூஸ் பண்ணி இரத்த பந்தம், சொந்த பந்தத்திலே இரத்த பந்தம் இருப்பாங்களே அவங்களுக்கு வைக்கக்கூடிய ஒரு முறையாம். இது அழிஞ்சு போன ஒரு விஷயம், இது எப்படி அவங்களுக்கு தெரியும், இது ரொம்ப ஆபத்தான ஒரு செய்வினையாங்க. இது வச்சாங்கன்னா அந்த குடும்பமே இல்லாமல் போயிருமா.
அந்த அளவுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு விஷயத்த அபர்ணாவோட கூட பிறந்த அண்ணன் இவங்க வீட்டில் இவங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அவர் தான் இந்த வேலையும் பார்த்துருக்கிறாரு. இந்த ஜன்னல் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க இல்லையா, 3 அடிக்கு மேலே, அதுவும் அந்த திசையில் வாஸ்துப்படி அந்த இடத்துல ஜன்னல் வைக்க சொன்னதும் அவர் தான். இவர் கொடுத்த பெயிண்டிங்கில் இருந்த அந்த பொண்ணோட சாரியோட கலரும் ரெட் கலர் தான். சம்மந்தமே இல்லாமல் இந்த 3த்தையுமே இவங்க வீட்டில் பண்ணி விட்டுட்டு போயிருக்கிறாருங்க. இப்போ தான் அபர்ணாக்கு விஷயமே புரிய வருது. பழனியில் இருக்கிற மாந்திரிகவாதி என்ன சொல்கிறாருன்னா, நான் வர வரைக்கும் அந்த வீட்டை விட்டு நீங்கள் 2 பேரும் வெளியே போகக்கூடாது. அதே மாதிரி நைட்டு நீங்கள் 2 பேரும் அந்த வீட்டில் இருக்கும்போது என்ன சத்தம் கேட்டாலும் என்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் உங்களோட ரூமை விட்டு வெளியே வராதிங்க. உங்களோட குலசாமி திருநீரை எடுத்து உங்களோட வாசலில், ரூம் வாசலில், வீட்டுக்குள்ளே இருக்கிற ரூம் வாசலில் போட்டு ரூம்குள்ளேயே இருங்கன்னு சொல்லியிருக்கிறாருங்க. அவர் சொன்ன மாதிரியே அன்றைக்கி நைட்டு முழுக்க அவங்க வெளியவே வரலையாம். ஆனால் ஏகப்பட்ட அமானுஷ சத்தங்கள் அவங்க வீட்டுக்குள்ளே கேட்டிருக்குது. அதுக்கு எதுக்குமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் விட்டுருக்குறாங்க. அடுத்த நாள் அந்த சாமியார் வந்ததுக்கப்புறமா இவங்க வீட்டில் ஒரு பெரிய யாகம் நடத்தியிருக்கிறாங்க. அந்த யாகத்தில் இவங்க அண்ணன் கொடுத்த கிஃப்ட் எல்லாத்தையுமே உடச்சி, அங்கே அந்த பிளட்டு சொட்டியிருக்கு இல்லையா, அவரோட அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே எடுத்து அந்த யாகத்தில் போட்டு எரித்து அடுத்த ஒரு வருஷத்தில் அவங்களோட குடும்பத்தில் எல்லாமே கிளியர் ஆகிடுச்சாங்க. இந்த வீடே வேணாம், விற்றுட்டு போயிடலாம், உயிரே போகுதுங்கிற நிலமையில் இருந்த அந்த தம்பதியினருக்கு அவங்களோட பேர் வந்து சூர்யா அபர்ணா கிடையாது. அவங்களோட பேரை மென்ஷன் பண்ண வேணான்னு சொன்ன காரணத்தினால, ஆக்சுவலாக மென்ஷன் பண்ணுங்கன்னு முதல்ல சொன்னாங்க. அப்புறமா நான் யோசித்தேன், இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம், அப்புறமா வந்துட்டு இந்த பேரெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க, ஒரிஜினல் பேரை சொன்னீங்கன்னா எங்களுக்கு பாதிப்பாகுது, எடுங்கன்னு சொன்னாங்கன்னா கிட்டத்தட்ட நான் அரை நாள் உட்காந்து வீடியோ எடுத்து அரை நாள் முழுக்க உட்காந்து எடிட் பண்ணி போட்டால் இவங்க அசால்ட்டாக எடுங்கன்னு சொன்னாங்கன்னா நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு தான் நேமை ஃபுல்லாகவே மாற்றிட்டேங்க. ஃபுல்லாகவே மாற்றி தான் சொல்லியிருக்கிறேன் இதில். ஸோ அதுக்கப்புறமா இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த ஸ்டோரியை சொல்லாதீங்கன்னு வேறு சொன்னாங்க. பார்ட் 1 சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த டைமில் இந்த ஸ்டோரி வந்து சொல்லாதீங்க, நான் அவங்கக்கிட்ட கேட்டேன், அவங்க வந்து இப்போதைக்கு சொல்ல வேணான்னு சொல்லிட்டாங்க, சொந்த அண்ணனே இப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சொல்ல வேணான்னு சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் அப்போ தான் உணர்ந்தேன், நல்ல வேலை பிரபாகர், நீ வந்து பேரை மாற்றியே சொல்லிட்ட அப்படின்னு. அப்போ தான் நான் சொல்லியிருப்பேன், பார்ட் 1க்கு அப்புறமா ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி சீட் பண்ணாதீங்க, கரெக்டாக சொல்லுங்கள், இல்லைன்னா சொல்லாமே விட்டுருங்க, நான் ஒன்றும் சும்மா கிடையாது, இதை எடுக்கிறதுக்கு அவ்வளோ மெனக்கடணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருப்பேன். இப்போது இதுக்கப்புறமா சூர்யா அபர்ணா இவங்களோட ஃபேமிலி நல்லா இருக்கிறாங்களாங்க. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்குது. இப்போ வரைக்கும் சங்கீர்தனே அவங்க எல்லாருமே கான்டாக்டில் தான் இருக்கிறாங்க. ரொம்பவே நல்லா இருக்கிறாங்களாம். அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்குது. அவங்களோட அண்ணன் அதுக்கடுத்து வீட்டுக்கு வரதுக்கு ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அவங்க அண்ணனையும் சரி அவங்க ஃபேமிலியும் சரி பக்கத்தில் கூட சேர்க்கலையாம். இதில் என்ன ஒரு விஷயம்னா, சம்மந்தமே இல்லாமல் சூர்யாவோட அம்மா அப்பா, அபர்ணாவோட அம்மா அப்பாவை அவங்களே சந்தேகப்பட வேண்டியதாகி போச்சுங்க. அவங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அவங்க அண்ணன் தான் இவ்வளோ வேலையும் பார்த்துருக்கிறாரு. ரொம்பவே பயங்கரமாகவும் இருந்துச்சு. அதே நேரத்தில் ஒரு மாதிரி ஸ்க்ரீன் பிளே ட்விஸ்ட்டு அது இதுன்னு வேறு மாதிரி இருந்துச்சுங்க அந்த ஸ்டோரியே. லைக் நம்ம ரிச்சுவல் தி அன்சால்வ்டு மிஸ்ட்ரி மாதிரி. எஸ், எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு தெரில, நிறைய பேர் கமெண்ட்டில் சொல்லியிருந்தீங்க. அதாவது நான் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பைலட் ஃபிலிம் நான் வந்து டைரக்ஷன் பண்ணி ஷார்ட் ஃப்ளிக்ஸ் அப்படிங்கிற ஓடிடி ஆப்பில் நம்ம அதை ரிலீஸ் பண்ணியிருக்கிறோம். இப்போது நிறைய பேர் அதை நம்ம கோஸ்டிஸ்லாம் பார்த்துட்டிங்க. ஸோ பார்க்காதவங்க நம்மளோட பைலட் ஃபிலிமை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தீங்க, ரொம்ப நன்றி. நிறைய பேர் வந்து அடுத்து இதை கண்டினியூ பண்ணலாம்னா, வெப் சீரிஸாக பண்ணலாம்ல, அடுத்த பார்ட்டுக்கெலாம் போகலாம்ல அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்ட்டுக்கே எங்களுக்கு அரவுண்டு 4 lakhs கிட்ட ஆயிடுச்சு. என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட்டு குறைவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வேறு நான் ஒரு 1 lakh கிட்ட வந்து வாங்கி தான் நான் பண்ணியிருக்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் நம்ம இதை பார்ட் 2 அப்படின்னு பண்ணோன்னா ஒரு ப்ரொடியூசர் வேணும். ஸோ இதை எடுத்து முதல்ல ஓடிடியில் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா அதாவது எபிசோட் 2, 3, 4, 5 அப்படிலாம் போகலாம், ஒரு 7 எபிசோட் வரைக்கும் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்குது. அண்டு இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களோட வாழ்க்கையிலையும் இதே மாதிரி எதனா அமானுஷங்கள் நடந்திருக்குது, அதை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பிரபாகரன் அஃபிஷியல் அண்ட் மிஸ்டர் பிரபாகரன்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். அண்ட் 2 பேஜையுமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஸ்டோரியை, அதாவது எங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் லைவாக நடந்த சில விஷயங்களையும் எவ்வளோ தடங்கல்கள் வந்துச்சு, அதை எப்படிலாம் நாங்கள் சமாளித்து இந்த ஷூட்டிங் எடுத்தோங்கிறத நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, முன்னாடியே ஒரு 10 கதைகளுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன். அதை அடுத்த கதையாக நான் சொல்கிறேன், பாருங்கள். பாய். மூடுங்க
அப்படியா? எனக்கு தான் ஊசி போட்டிருக்காங்க. ஓ, அப்பாவுக்கு தான் உடம்பு முடியல. நல்லா இருப்பாங்க. போ அங்க போ. இந்த இங்கே கவர் ஆகும்ல அவர் பேசுறதுனையா? அப்படியா? ஐயோ, நீ ஃப்ரேம்லேயே இல்லையா? அப்போ சட்டையை போட்டு வா, போ முதல்ல ஜட்டி போட்டு வா, போ. ஏன்பா ஜட்டியை போடாம விட்டது நீ? அப்ப நீ மானத்தை வாங்க இல்லை நான் மானத்தை வாங்குறேனா? லெஃப்டா ரைட்டா? எனக்கு ரைட்டா? நானா ஆடுறேன். சக்கரம் வச்ச சேரை கொடுத்துட்டாங்க. அது இந்த பாஷா படத்துல, அருணாச்சலம் படத்துல தலைவர் பண்ணுவாப்புல பாத்தியா? இப்படி சாயும் போது அதுவா இழுத்துட்டு போய் லுங்கி தெரியுதா? அநியாயம் பண்றீங்களா? இப்ப ஓகேவா? எப்பா நீ இருப்பா, ஒரு சேர் ஒன்று வாங்கி கொடுத்துட்றாங்க நமக்கு. ஓகேவா? லுங்கி தெரியக்கூடாது. ஹைஃபையான ஷோப்பா. அதுதாங்க கேமராமேனோட ட்ரிக்கு. ஷார்ட்லலாம் ஒரு படத்துலலாம் பார்த்துருக்கியா, கீழே வந்து அண்ட்ராய்டு தான் போட்டிருப்பாப்புல ஒரு ஹீரோ, ஆனால் மேலே வந்து கோட் சூட் போட்டு அழகாக எடுத்திருப்பாங்க தெரியுமா? காதரா ப்ளூப்பர்ஸோ என்னையா? யோ யோ யோ, கார் ஓட்டி விளாடுற இடமா அது? போய் அங்கிட்டு. எப்பா என்னப்பா அது? கார் ஓட்டி விளாண்டுட்டு இருக்கிறான்ப்பா. அப்பா அமைதியா உட்கார், அமைதியா உட்கார். ஸ்கூலுக்கு போறியா? சூப்பராக இருக்கும் ஸ்கூலு. டீச்சர்லாம் இருப்பாங்க, நல்லபடியாக அவனை சொல்லி கொடுப்பாங்க. அவனுக்கு தான்ப்பா நல்லபடியாக சொல்லி கொடுப்பாங்க, நல்ல விஷயங்களை சொல்லி கொடுப்பாங்க. போயிட்டு வா, போ. அதாவது இந்த ஸ்டோரி ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தவங்களுக்கு தெரியும். இது அவங்க தங்குற அந்த இதுதான் பார்ட் உள்ள பெரிய தலைவலியே. சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ள தலைவலிச்சிடும். அண்ணா நகர் பேய் வீடு. டேய் டேய் டேய், சேர்லாம் போட்டுக்கிட்டு போடாங்கிட்டு வெளியே. பாருப்பாப்பா, லைவ் ஆடியன்ஸா? அந்த வேணாம் 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 வேணாம், கொஞ்சமாச்சு ஏசி காத்த வரட்டும்டா. உட்கார்றா, அமைதியாக உட்கார்றா. பேயை கூட சமாளிச்சிடலாம், வீட்டில் இருக்க குழந்தைங்களை சமாளிக்க முடியாது. பெரிய விஷயம். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி அண்ணா நகர் பேய் வீடு பார்ட் 2. என்ன வாங்குது பேசும்போது, பேரை டைட்டில சொல்லும் போதே வாங்குது. 1 மந்த்லாம் கொடுப்பாங்களாப்பா? 1 வீக் ஆல்ரெடி லீவ் போட்டு. ஓகே ஓகே. ஓ, அப்போ கொடைக்கானல் வந்தப்போ வந்து வளர்ந்தவன் வந்து நம்மகிட்ட பொய் சொல்லியிருக்கான், லீவு கிடைக்காதுன்ட்டு. தூக்கி போட்டு சாத்துறேன். இந்த மாதிரி எதனா வந்துச்சுன்னா மாட்டிடுவாங்க நம்மகிட்ட. என்ன நம்மளையும் எடுத்துட்டு வந்துட்டாங்க அம்மா. அதான் சரி போலாமா? ரூமுக்கும் காட்டுக்கும் நடுவில் ஒரு சேர் போட்டு வச்சிருப்பாங்களாம். அந்த சேர் ஏன் அந்த சேருங்கும் போது சேருக்குள்ளே போகுது ஒரு எலி. போயா அங்கிட்டு. ஏம்மா, எப்போலேருந்து உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லை, உங்கள் பிரச்சனைக்கு தான் மார்னிங் 11 o'clock டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி